திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் ஒரு சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேற்கு நினது தாழ் தருவையோ சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சிவனேஸ்வரன் அனைவரின் பாதம் தொட்டு அடியேன் பணிவான வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் அந்த இடைப்பட்ட நேரத்திலே அற்புதமாக தன்னுடைய குரல் வளத்தால் பாடலை பாடி, ஏன்னா சொன்ன விட்டுட்டோம்னா வேற ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, சிவ சிவ சிவ, அந்த பாடலை பாடி நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து, அதுலேயும் அற்புதமாக ஒரு வள்ளலார் பாடலை பாடினார்கள். பெற்ற தாய் தன்னை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாள், நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஆக இன்றைய தினம் நிறைவு நாள் என்று குறிப்பிட்டார்கள். அதாவது அருளாளர்களினுடைய அந்த செய்திகளை எத்தனை நாள் எத்தனை பேர் மூலம் கேட்டாலும் அது நமக்கு சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்று குறிப்பிடுவார் பாரதியார். இதே தலைப்புகளில் வேறொருவர் வந்து பேசினா இதை விட சிறப்பாக இருக்கும், இல்லை நீங்களே படித்து பாருங்கள், அனுபவத்தில் சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே இது இறுதி என்பது கிடையாது. இது ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல லண்டன் மாநகரத்திலே இருந்து அவருடைய அன்னையார் நினைவாக உங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை அடியேன் மூலமாக, அடியேனை கருவியாக கொண்டு ஞானாசிரியர்கள் செய்த அந்த வரலாற்றை உங்களுக்கு தெளிக்க வைத்திருக்கிறார்கள். இதனுடைய முழு பயனையும் நீங்களாகவே, அதாவது அறிதல் வேறு உணர்தல் வேறு. அந்த வகையிலே இன்றைய தினம் 8வது நாள். ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் 8க்கு எத்தனையோ சிறப்புக்கள் எல்லாம். அடியேனுக்கு தெரிந்த ஒரு சிறப்பு, நாவுக்கரசர் விடம் தீர்ந்த பதிகம் ஒன்று கொலாம் என்று வருகிறது. அதாவது அப்பூதி அடிகளாரினுடைய மகன் அரவு தீண்டி அங்கே இருக்கின்ற பொழுது அந்த விஷம் தீர்க்கின்ற பதிகத்தை பாடுகிறார். 1, 2 என்று தொடங்கி அதிலே 8 கொல்லாம் அவர் ஈரில் பெருங்குணம், 8 கொல்லாம் அவர் இனமலர் சூடுவன, 8 கொல்லாம் அவர் தோள் இணை ஆவன, 8 கொல்லாம் அவர் திசை ஆக்கின தாமே என்று குறிப்பிடுகிறார். இந்த பதிகத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. 2000 ஆண்டிலே தினமலர் நாளிதழிலே உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். நான் 2000 சொல்கிறது, அது இப்போ எங்கம்மா நேற்று உள்ளதே எனக்கு மறந்து போயிடுதான்னு கேட்காதீங்க, அது வந்தது. போன்றவர்கள் அதை நினைவாக வச்சுருந்தா தான் இந்த மாதிரி சொற்பொழிவில் நாங்கள் சொல்ல முடியும். மலேசியாவிலே ஒரு மாற்று மதம் முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வாராம், விஷக்கடிக்கு, இப்போ நம்ம ஊரில் விஷக்கடிக்கு பார்வை பார்ப்பாங்க தெரியுமா, வேப்ப இலையெல்லாம் வச்சு, அதை மாதிரி அங்கே ஏதாவது ஒரு பூச்சி இறந்து விட்டது என்று கடித்து விட்டது அந்த குழந்தைக்கு ஏதாவதுன்னா, இறந்து விட்டல பூச்சி கடித்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்ததுன்னா அவர்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் மலேசியாவில் உள்ள மலாய் மொழியில் எதையோ சொல்லி பாடுவாராம். பாடி தீர்ந்தால் அந்த விஷம் தீந்துருமா. அப்போ இங்கேருந்து அடியார்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் சென்று திருத்தலம் செல்லும்போது இதே போல் அந்த குழுவில் இருக்க ஒருத்தருக்கு பாம்பு கடித்து விடுகிறது. உடனே அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் பார்வை பார்த்தா தீந்துரும். சரின்னு கூப்பிட்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சு காட்டியிருக்காங்க. அதே போல் அவர் அந்த மலாய் மொழியில் அந்த ஏதோ பாடியிருக்காரு. உடனே அங்கே இருக்கிற அவரை கூப்பிட்டு இவர் என்ன சொல்கிறாரு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழ்லன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது, அந்த அங்கே இருக்கிறவர் அதை மொழிபெயர்த்து சொன்னது இந்த பதிகம். 1 கொல்லாம் அவருக்கு இந்த பதிகத்தை தெரியாது, யாரோ சொல்லியிருக்காங்க, அதை மலாய் மொழியிலே மொழிபெயர்த்து அவர் பாட. அப்போ தான் அவங்களுக்கு தோணுச்சான், வெளிநாட்டில் இருக்கிறவன் இந்த பதிகத்தை படிக்கிறான்,
ஆனால் நான் என்ன செய்வேன், பூச்சி கடித்த உடனே ஐக்ரௌண்டுக்கு போவனே தவிர இந்த பதிகம் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த பதிகம். அந்த பதிகத்தில் 8ஐ பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது 8 கொல்லாம் அவர் ஈரில் பெருங்குணம் என்று குறிப்பிடுகிறார். பெருமானினுடைய குணங்கள் 8 என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக பெருமானுக்கு குணம் கிடையாது என்று சொல்லுவோம், குணமிலி. அப்போ என்ன குணம்? குணம் கிடையாது என்று சொன்னால் நம்மை போல 3 குணங்கள் கிடையாது. நமக்கு என்ன 3 குணம்? சத்துவம், தாமசம், ராட்சசம் என்ற 3 குணம். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். பொறுமையாக கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச நேரம் சொல்லி பார்ப்போம், அப்புறம் கோபம் வரும். இப்படி ஒரு குணம் ஓங்கும்போது 2 குணம் கீழே போயிடும், அப்புறம் தூங்குவோம். இந்த 3 குணம் இறைவனுக்கு கிடையாது. அப்போ அந்த 8 குணம் என்ன என்பதை நீங்கள் சாத்திரத்தில் வரணும். அதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தலை. தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்களின் நீந்தல், வரம்பில் ஆற்றலுடைமை, பேரலுடைமை, இன்பமுடைமை என்றெல்லாம் 8 குணங்களை அந்த பெருமானுக்கு உண்டு. நம்மை போல 3 குணங்கள் கிடையாது என்பதை, அதான் 8 கொல்லாம் அவர் ஈரில் பெருங்குணம். 8 கொல்லாம் அவர் சூடும் இனமலர். சிவபூஜையிலே விதிக்கப்பட்ட மலர்களில் சில சிவபூஜைக்கு மறுக்கப்பட்டது ஆகம விதியிலே. அது 8 புறப்பூசை செய்கின்ற பொழுது 8 மலர் வச்சு பூஜை செய்யணும், அஷ்டபுஷ்பம் என்று சொல்லுவாங்க. அதே போல வெளியிலே பூஜை செய்வதற்கு முன்னால் உள்ளே அகப்பூசை செய்ய வேண்டும். இந்த அகப்பூசை 8: கொல்லாமை, தவம், ஒழுக்கமுடைமை, வாய்மை, பிறரை துன்புறுத்தாமை என்று இந்த 8 குணங்கள். அப்போ உள்ளேயும் 8 பூ, வெளியிலையும் 8 பூ என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பெருமானுக்கு 8 தோள். இந்த 8 தோளை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா திருஆலங்காடுக்கு போனால் பார்க்கலாம். எண்தோள் வீசி நின்றானைன்னு பாடுவார். 8 தோள் அப்படி நின்றாடும், அப்படி இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா நல்லா அந்த பெரிய நல்ல மூர்த்தி அற்புதமாக இருப்பார். அப்புறம் ஐயா சொன்னது போல் அட்டத்திக்கு என்று அற்புதமாக இந்த 8, இது மேல்போக்கான பொருள். இந்த பாடலுக்குள்ள சாத்திர கருத்தை நிறைய பொதிஞ்சு வைத்திருக்கிறார் என்ற அளவிலே சொல்லி, என்னதான் நிறைவு என்று சொன்னாலும் கூட அடியேனுக்கு இன்று மற்ற நாளில் இருக்கிற மகிழ்ச்சி இன்று இல்லை. அது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா பேசி உங்களுக்கு நான் இந்த மூஞ்சியை எத்தனை தடவை பார்ப்பீங்க இல்லைங்களா, உங்களுக்கு அது சலிப்பு தட்டி இருக்கும். ஆனால் அடியேனுக்கு ஐயோ இந்த முகங்களை, இந்த அடியார் பெருமக்களை இனி என்று சென்று காண்பது. இப்போ எங்களுடைய மாணவர்கள் வகுப்புக்கு 2-3 பேர் அவங்க வந்துடுவாங்க, மற்றவர்களை நான் காட்ட முடியாதே பெருமானே. அதனால் இன்றைக்கு இப்போ சுயபிராணமாக பாடிடலாமா? இன்னும் சொல்ல போனால் இந்த 63 நாயன்மார்களையும் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளவு சிறப்பு செய்திகள். இப்போ ஒரு நாயன்மாரையும் ஒரு வாரமாக சொல்லலாம், ஒவ்வொரு வரியாக சொல்லினோம்னா அப்படி ஒரு சிறப்புக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மற்ற நாள் அடியேன் பெருமான் என்னை கொண்டு பேச வைத்தது போல இன்று நான் அடியேன் பேசுவனா என்று தெரியாது. ரொம்ப அதை நான் தழுதழுத்து போய் அது இப்போ தான் புது மேடையில் ஏற்றி என்னை உட்கார வச்சா எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி இருக்கிறேன். முதல் மேடை எப்படி நடுங்கிட்டு இருப்போம் தெரியுமா, ஃபஸ்ட்டு மேடை என்னொன்று விட்டுருவோமோ இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலை. இன்றைக்கு காலையிலிருந்தே வழிபாடு செய்கிற போது கூட ஐயோ இன்னைக்கு பாளையங்கோட்டை இன்றோடு முடியுதா, பாளையங்கோட்டை இன்றோடு முடியுதா, என்னடா செய்கிறது பெருமானே என்று சரி எல்லாம் திருவருள் என்ற அளவிலே சொல்லி முதல் நாள் தொடங்கி பெரிய புராணத்தில் 2 காண்டங்கள் பெருசாக உண்டு. அந்த 2 காண்டங்களிலே உள்பிரிவு 13 சருக்கங்கள், 4286 பாடல்கள் சேக்கிழார் நமக்கு தந்திருக்கிறார். அதிலே நாம் 3 சருக்கங்கள், 2 சருக்கங்கள் பார்த்துருக்குறோம். தில்லைவாழ் அந்தனர் சருக்கமும் இலைமலிந்த சருக்கமும் பார்த்துருக்குறோம். அதிலே முதல் சருக்கத்திலே 6 அருளாளர்களுடைய வரலாற்றை சிந்தித்தோம். 2வது சருக்கத்திலே 7 நாயன்மார்களுடைய வரலாற்றை சிந்தித்தோம். இப்பொழுது 3வதாக மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தாள் மழுவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே.
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 2 நாயன்மார்கள். இதில் 6 நாயன்மார்கள் வருகிறார்கள், 2 நாயன்மார்கள். அப்போ அடியேன் என்ன, பெருமான் என்னிடத்தில் என்ன எண்ண வைத்தார் என்று சொன்னால், ஒரு கோலம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் விட்டுட்டு போகிற மாதிரி இந்த 2ஓடு சென்றால் இந்த சருக்கம் முடிந்து விடாது. அப்போ 6ஐயும் அந்த சேக்கிழார் அளவில் இல்லைனால் கூட, சேக்கிழாரினுடைய வரியாக சொல்லாவிட்டாலும் இந்த 6 நாயன்மார்களுடைய அந்த வரலாறு, அந்த செய்தி என்ன, அதை மட்டும் தொடங்கி அப்போ முடித்ததாக 3 சருக்கங்களை நிறைவு செய்ததாக, அதாவது நிறைவுனா தொட்டு காட்டியதாக அடியேனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் என்ற அளவிலே, முதலாவதாக மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனாரை பற்றி, அது என்ன மும்மையால் உலகாண்ட என்பதை அந்த வரலாற்றினுடைய கடைசியிலே நாம் அந்த வரிக்குடைய பொருளை நாம் பார்ப்போம். அற்புதமான மதுராபுரி, பாண்டிய நாட்டிலே உள்ள மதுராபுரி. இப்போ மதுராபுரின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. அப்போ என்ன சொல்லணும், மதுரைன்னு சொன்னால் தெரிஞ்சிடும். இப்போ பாதி காலத்தில் அதுக்கு பேர் மதுராபுரி தான். அதாவது ஒரு மரத்திலே சிவலிங்க பெருமான் இருந்து வானவர்களெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்க, அதை ஒருவன் பார்த்துட்டு போய் குலோத்துங்க பாண்டியன்ட்டே சொல்ல, அவன் வந்து அதை எடுத்து பிரதிஷ்டை செய்து அந்த சொக்கநாத பெருமான் ஆலயமாக கட்டப்பட்ட இடம் மதுராபுரி என்று. அது மட்டும் இல்லை, இந்த மதுரைக்கு பொதுவாக நான் நேற்றே சொன்னேன், தமிழ்நாடு என்று சொன்னாலே பாண்டிய நாடு தான், பாண்டிய நாட்டு தான் தமிழ்நாடு. ஏன்னா ஞானசம்பந்தர் பல தலங்களுக்கும் சென்று மங்கையர்க்கரசியார் அழைக்கும் பொழுது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா தமிழ்நாடு போயிட்டு வர்றேன்னு தான் சொல்கிறார். அப்போ அன்றைக்கு அதுக்கு பேர் தமிழ்நாடு. அப்போ நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், தமிழர்கள். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த நாடு என்பதே. அந்த மதுரையில் தான் பல திருவிளையாடல், பெருமான் திருவிளையாடல் செய்த அந்த இடமும் மதுரை தான். தமிழ்ச்சங்கம் இருந்து தமிழை வளர்த்த இடம். சொக்கநாதரும் மீனாட்சி, அங்கேயே மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாக அம்மையார் அவதரித்து சொக்கநாதரை, மீனாட்சி திருக்கல்யாணம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த திருமணம் செய்து கொண்ட இடம் அதே மதுரை தான். அது மட்டுமல்லாமல் சோமசுந்தர கடவுளும் முருகப்பெருமானும் சங்கத்திலே அமர்ந்து உருத்திர சன்மனாக முருகப்பெருமான அவதாரம் செய்கின்ற பொழுது சோமசுந்தர கடவுள் இறையனார் அகப்பொருள் என்ற இலக்கணத்தை எழுதி நமக்கு தந்த அந்த நூலும் அந்த கிடைத்த இடமும் மதுரை தான். இப்படிப்பட்ட இந்த சிறப்புகளை எல்லாம் உடைய அந்த மதுரையிலே வணிகர் குலத்திலே ஒருவர் அவதரிக்கிறார். அவர்தான் மூர்த்தியார். அவரை குறிப்பிடும் பொழுது சேக்கிழார் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், எப்பற்றினையும் அறுத்து ஏர் உகைத்தார் தாள் மெய்ப்பற்றன பற்றி விடாது விருப்பின் மிக்கார். இந்த 2 வரி நல்லா ஞாபகம் கடைசியில் வரும். எப்பற்றினையும் அறுத்து ஏர் உகைத்தார் தாள், ஏறுனா ரிஷப வாகனத்திலே ஏறுகின்ற பெருமானின் திருவடியே மெய்ப்பற்று, உண்மையான பற்று. எல்லா பற்றையும் விட்டு பெருமானினுடைய திருவடியே உண்மையான பற்று என்று அதனை எண்ணி மட்டும் விடாது முழுமையாக உறுதியாக இருக்கின்ற தொண்டிலே ஈடுபட்டவர். இங்கே அழகாக மணிவாசகர் சொல்லுவார், வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். ஏன் சொல்கிறாங்க, அற்றது பற்றெனில் உற்றது வீடு. இதை விட்டுட்டிங்கன்னா உடனே என்ன கிடச்சிரும், வீடு கிடச்சிரும். பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தீபர சாத்திரம். அப்போ இங்கே வெறும் பற்றுன்னு தானே போட்டிருக்கணும். வெறும் பற்று, அவர் எல்லா பற்றையும் விட்டுட்டாருன்னு போடாமல் எப்பற்றையும், எந்த பற்றையும். அது என்ன எந்த பற்றையும் என்று சொன்னால், பொதுவாக பற்று நம்ம எதில் ஆசை வைப்போம், ஒன்று மண்ணாசை இருக்கும், இன்னொன்று பொன்னாசை இருக்கும், இந்த பெண்ணாசை. எங்கள் வெறும் ஆசை மட்டும் இந்த மட்டும் சொல்லிட்டு பற்றுன்னு சொல்லாமல் ஏன் எந்த பற்றும் ஒன்று போடுகிறார் என்று சொன்னால், இந்த 3 பற்றையும் கூட நாம் விட்டு விடுவோம். ஒரு காலகட்டத்தில் இப்படி பேசி பேசி என்ன மாதிரி ஆள்லாம் விட மாட்டோம், பேசி பேசி கேட்டு கேட்டு மண் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பெருமானே உன் திருவடி போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 2 பற்று இருக்குது பார்த்தீங்களா, அகப்பற்று புறப்பற்று. அகங்காரம் மமகாரம்னு சொல்லுவார்கள் வடமொழியில். அது என்ன அகப்பற்று, யான் என்கின்ற அகப்பற்று, எனது என்கின்ற புறப்பற்று. இந்த எனதுங்கிறத கூட என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம்.
கொஞ்சம் காலத்தில் பிள்ளைங்க கேட்டு இப்போ சொத்தெல்லாம் தானா போ என்னோடய சொத்து வச்சுக்கோ, என்னோட புடவை வச்சுக்கோன்னு கொடுத்துருவோம். ஆனால் அந்த நான் இருக்கிறத பார்த்தீங்களா, அது விட மாட்டேன். இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ 8 நாள் நான் சொற்பொழிவு அடியேன்னு ஆற்றிட்டேன். அடுத்த ஆண்டு இதே லண்டன் மாவட்டத்தில் வேறு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி இங்கே அமைச்சு பேசிட்டாரு. அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க. ஐயா வந்து என்கிட்ட சொல்கிறாங்கம்மா, போன வருஷம் நீங்கள் பேசுனதை விட இந்த வருஷம் ஒருத்தங்க வந்து பேசுனாங்க பாருங்கள், டாப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியா ஐயா, அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கணும்னு சொல்லவே மாட்டேனே. அவருக்கு என் மேலே பொறாமை, இல்லைனா அந்த வந்தவர் இவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஏன் எனதுங்கிறத விடவே முடியும், யானுங்கிறத விட முடியாது. நான் நல்லா பேசுவேன், நான் நல்லா பாடுவேன், என்னை விட்டால் உண்டா, நான் தான். இவங்களை வளர்த்தது யார் தெரியுமா, நான் தான். அந்த கோயிலை கட்டினது யார் தெரியுமா, நான் தான். நான் இல்லைன்னா இந்த நடந்திருக்குமா, அந்த மேடையே நான் நடக்காது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இத்தனை நாளும் ஒரு எடுத்துக்காட்டு கூட நான் கிருஷ்ணனை பற்றி சொன்னதே இல்லை. இது எப்போ படித்தது சின்ன வயதில். இப்போ ஏன்னா எனக்கு கிருஷ்ணனை பற்றி ஏன் சொல்லக்கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதால் இது ஒன்று தான், அதனால் அடியேன்னு தெரியலை. இது சின்ன வயதில் எப்போமோ படித்ததோ இல்லை யார் மூலமோ கேட்டதோ. ஒரு சமயம் கிருஷ்ணனிடத்திலே அர்ஜுனன் கேட்டானா, கண்ணா உண்மையிலே அந்த அத்தனை பேர் அந்த பாண்டவர்களே அர்ஜுனன்னா கிருஷ்ணனிடத்தில் ரொம்ப பற்று கொண்டவன், பக்தி கொண்டவன், எப்பவும் கூட. அதனால தான் கீதையை அவனிடத்திலே உபதேசம் பண்ணதாக சொல்லுவார்கள். என்னை விட உன்னிடத்திலே பக்தி கொண்டவர்கள் யார் இருக்கா, நான் தானே உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே கிருஷ்ணன் நினச்சாராம், அடப்பாமை சிவபூஜை செய்கின்ற இவனுக்கு இப்படி ஒரு பற்று வந்ததா, சரி இவனுக்கு சொல்லி திருத்த முடியாது, செய்தே காட்டான். அப்படியாப்பா, ஆமாப்பா, உன்னை விட என் மேலே பக்தி செலுத்துகிறவங்க யாருமே கிடையாது, வா நான் காலார ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரலாம். எதுக்கு, அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனை பார்த்துட்டு வருவோம், பக்தன்னு சொல்லலை, அவனை பார்த்துட்டு வருவோம். சரின்னு 2 பேரும் வர்றாங்க. இந்த கிருஷ்ணர் வருவதை தெரிந்து அந்த மாளிகையில் இருக்கிறவர் ஓடி வந்து, கிருஷ்ணா வரணும் பரந்தாமா ஆபத் பாந்தவா வான்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் கேட்குறார், நீ எப்படி இருக்கிற, நலமாக இருக்கிறியா? கிருஷ்ணா உன்னுடைய புண்ணியத்தில், எல்லாம் நீ தந்தது, உன்னோட புண்ணியத்தில் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் உன்னுடைய புண்ணியத்தினால எனக்கு குழந்தையும் கிடச்சிருக்கு. எங்கே உன் குழந்தை? அது மகாராணி கூட அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறான், 3 வயசு ஆகுதுலே விளையாண்டுட்டுருக்கு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், எப்படி இயற்பகை நாயனார்கிட்ட பெருமான் வந்து கேட்கும்போது மனைவியை தந்த மாதிரி கிருஷ்ணர் கேட்குறாராம், நான் உங்ககிட்ட ஒரு பொருள் யாசகமாக கேட்டு வந்திருக்கு. என்ன கிருஷ்ணா, நீ என்கிட்ட கேட்குறதா? இதெல்லாம் நீ தந்தது அல்லவா, இதை நீ என்கிட்ட கேட்கலாமா? உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உன்னோட மகன் தானே, இந்த எடுத்துக்கோ, நீ தரலைன்னா எனக்கு ஏது மகன், நில்லு பொறு, நான் மகனை முழுசாக கேட்கல. அப்போ என்ன வேணும்? அவனை வெட்டி வலது பாகம் மட்டும் என்கிட்டத்தா. உடனே எப்படி இருக்கும் பாருங்க, முழுசானாலும் கொண்டு போய் எங்கேயோ வளர்றான்னு பார்த்துக்கிடலாம், வலது பாகத்தை மட்டும் என்னிடத்திலே தா. சரி, அதுக்கு என்ன தந்துடுறேன், ஒரு நிபந்தனை, அவனை நறுக்கும் பொழுது, அதாவது வெட்டும் பொழுது நீயோ உன் ஒருத்தர் கண்ணிலையும் கண்ணீர் வரக்கூடாது. இது அதை விட கொடுமை. எப்படி இருக்கும், தாயும் தந்தையும் பிடிக்கும், கண்ணீர் வரக்கூடாது. அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டால் நான் கேட்குற அந்த யாசக பொருளை பெற்றுக்கொள்கிறேன். கண்ணா கண்ணீர் வராது, நான் எல்லாத்தையும் உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம், எனக்கு கண்ணீர் வருமா, இரு அப்படின்னு உள்ளே போனால் அங்கே அந்த அடுப்பங்கரையில் மனைவி மகனை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணே அமுதே முத்தே மணியன். அங்கே போய் கிருஷ்ணர் வந்திருக்காரு. அப்படியா, இரு நான் வரவேற்றுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன், பாத பூஜைலாம் பண்ணிட்டேன், அவர் ஒரு பொருள் கேட்டு வந்திருக்கார். அவருக்கு இல்லாத பொருளாக கொடுக்க வேண்டியது ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? அவர் என்ன கேட்டார் முதல்ல புரிஞ்சுக்கோ. மகனை கேட்டார், கொடுத்துருங்களேன். இங்கே வளர்கிறத விட அவர்கிட்ட வளர்ந்தால் நல்ல வேத ஆகமெல்லாம் படித்து நல்லா வளர்க்குறதுக்கு கேட்கல. அந்த நம்முடைய மகனினுடைய வலது பாகத்தை கேட்கிறார். அப்படி அந்தம்மா கொடுத்துருங்களேன். நில்லு, வலது பாகத்தை நான் வெட்டும் போதோ நீ பிடிக்கும் போதோ நீயும் அழப்படாது, நானும் அழப்படாது. கண்ணில் கண்ணீர் வந்தால் அது அனுசிதம், அபச்சாரம் சொல்லி வேண்டான்னு சொல்லிடுறாரு. நான் அழமாட்டேங்க, நீங்கள் தாராளமாக. 2 பேர் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு வர்றாங்க. அங்கே அம்மா இங்கே பிடிச்சிட்டு, அம்மா பிடிச்சிக்கிடுறாங்க. அப்பா எடுத்து இப்படி கத்திய அந்த உடைவாளை எடுத்து நறுக்கும்போது, கிருஷ்ணன் நிறுத்து, என்ன கண்ணா, என்ன ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டா? ஆமாம், இது அனுசிதமான பொருள், இது எனக்கு தேவையில்லை. என்ன கண்ணா, நான் உன்னுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு நான் அழவில்லையே,
என் மனைவி அழுதாளா பார்த்தியா? ஏண்டி நீ அழுதியா? இல்லைங்க, என் கண்ணை பாருங்க, என் கண்ணில் கண்ணீரே வரல. நீ அழலை சரி, உன் மனைவி அழலை சரி, இந்த குழந்தை அழுத அதுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அது குடைவாளை பார்த்து இந்த குழந்தை அழுத அதுக்கு போய் நான் அந்த அழுகிற அந்த கண்ணீரை நான் வாங்க முடியுமா? அப்போ அவன் சொன்னான, மகனே, யாருக்கும் கிடைக்காத பேரு வீணே இந்த புழுக்கூடு மண்ணுக்கு மண்ணை போகுது. ஆனால் அது சுவாமிக்கு தர்றதுக்காக பிரசாத படையிலாசன் இப்படி அழுது கெடுத்துட்டியடா மகனே அப்படின்னாராம். அந்த குழந்தை சொல்லிச்சான், அப்பா, என்னை வெட்ட போகிறதுக்காக நான் அழலை, கிருஷ்ணர் என்னுடைய வலது பாகத்தை தானே கேட்டாரு, இந்த இடது பாகம் என்ன பாவம் செஞ்சுது, அது மண்ணில் விழப்போதே, அதுக்காகத்தான்ப்பா அழுதன்னாராம். கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனை பார்த்தாராம், பார்த்தியா இப்போ தெரியுதா யாரோட? ஏன் உன் பக்தியை காட்டிலும் இந்த குழந்தையினுடைய பக்தி சிறனாக அதைத்தான் சொல்கிறாரு. எப்பற்றினையும் மறுத்து அந்த அகப்பற்றும் புறப்பற்றும் என்னிடத்தில் இல்லை என்பதை குறிப்பிடுவதற்கு சேக்கிழார் இந்த ஒரு வரியிலே நமக்கு சொல்லி செல்லுகிறார். அடுத்த வரியில் சொல்கிறாரு, அதனால் இவர் எப்படி வாழ்ந்தாராம் மூர்த்தியார்? நாளும் பெருகும் காதல் விருப்பும் நயத்துடன் கேளும் துணையும் கேடில் பதங்களும் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது ஒன்றில்லார். இந்த பெருமானிடத்தில் வளர்கின்ற அன்பு நாளும் நாளும் பெருகிறதுனால, ஏன்னா 63 நாயன்மார்களில் 2 பேர் தான் துறவற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதில் ஒன்று மூர்த்தியார், ஒன்று நாவுக்கரசர். இவர் இந்த பெருமானிடத்திலே கொண்ட அன்பின் காரணமாக கேள்னா உறவினர்கள், துணைனா மற்ற அக்கா தங்கச்சி, இந்த சுற்றமும் வேண்டாம். அடுத்ததாக ஒன்று போடுறாரு, கேடில் பதங்கள். பதம் என்று சொன்னால் பதவி. அப்போ இதுலேருந்து தெரியுதா என்ன பதவி? இப்போ நாம் வாங்குகிற முதலமைச்சர் பதவியோ இப்போ இதெல்லாம் குற்றமுடையது. அங்கே ஒரு பதவி இருக்குது. இப்போது பதமுத்தி பரமுத்தின்னு சொல்லுவாங்க. புண்ணியம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மேலே போனோம் அப்படின்னு இப்போ என்னை எடுத்துக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு அடியேன்னு எடுத்துக்கோங்க. ஏதோ உங்களுக்கெல்லாம் சிவ சிவ சிவசன் 8 நாள் சொன்னேன்னு சொல்லிட்டு சாமி பொழைச்சி போது இவ பாவத்தையெல்லாம் கரைச்சிட்டு, அம்மா உனக்கு நான் புண்ணியமாக மேய்ச்சதுக்கு வான்னு அங்கே போனால் சாமி கேட்பாரான். என்ன கேட்பாரான்? நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சுட்ட பாளையங்கோட்டையில், அதனால் உனக்கு நான் பதவி தரணும்னு நினைக்கிறேன். என்ன பதவி தெரியுமா? படைக்கிற தொழிலை தர்றேன், பிரம்மாவினுடைய தொழில். ஏனென்று சொன்னால் அதெல்லாம் ஒரு பதவி தான். 100 கோடி பிரம்மர் நொந்தினர் சொல்லி நாவுக்கரசர் சொல்லுவார். அப்போ உனக்கு அந்த பதவி தர்றேன்னு கேட்டால் நான் சும்மாவா விட்டு வைப்பேன்? இந்த பதவிக்கே போட்டி போடுறேனே, சரி கொஞ்ச காலம் அந்த படைக்கிற தொழிலில் இருக்கலாம், இல்லை காக்கிற தொழிலையாக தரேன், சரி அதில் காத்துக்கலான்னு ஆசை வருமா இல்லையா? இதை எங்கே போடுறாரு? மாணிக்க வாசகர் சொல்கிறார், கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாத உத்தமனை. அங்கே போனாலும் பதவி கேட்டால் நம்ம வேண்டான்னு சொல்லிடணும். ஏன்னா அவர்களுக்கும் நம்மை போல இறப்பு உண்டு. தேவர்களானாலும் சரி யாராலும் நம்மளை விட கூடுதலாக வாழ்வாங்க, அவ்வளோதான். அங்கே வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கீழே தான் வரணும், புண்ணிய பலனை அனுபவிச்சப்புறம் வரணும். இந்த பிரச்சனையே வேண்டாம், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், உன்னுடைய திருவருளே போதும். அப்போ தான் கேட்குறேன், இங்கே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏன்னா அங்கே போனோடனே மறந்துடும் பதவி ஆசை. யாரை விட்டது? நாற்காலிக்கு சண்டை போடுற ஆசையே, அதை வேண்டாம்னு சொல்லுவேனா? அதனால தான் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, எந்த வாழ்வும் எனக்கு வேண்டாம்ப்பா, உன்னுடைய திருவடியே போதும் என்று மாணிக்க வாசகர் அங்கே பதிவு செய்தான். கேடில் பதங்கள் எல்லாம் இதெல்லாம் யாரு? ஆளும் பெருமான் அடித்தாமரை, என்னை ஆளுகின்ற பெருமான். இந்த உயிர்கள் அவனுக்கு அடிமை. எந்தல பிறப்புன்னு இப்போ நம்ம உலக பொருள்களில் கட்டுப்பட்டிருக்கோம். இப்பையும் அவன்தான் நம்மளை ஆட்சி செய்கிறான், அவன்தான் அரசன். முடிஞ்சு அங்கே முக்தியில் போகும்போதும் அவன்தான் அரசன். நாவுக்கரசர் சொல்கிறார், இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையேல் பிறவி துயர் நீத்திடும், எம்மை ஆளும் இடை மருதன் கடல் செம்மையே நினைவார் வினை சிந்திடுமே. இந்த பிறவியில் உனக்கு தர்ற செல்வம் எல்லாமே அவன்தான். அங்கே போனால் முக்தி தர்றதும் அவன். அதான் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது ஒன்றிலார். இந்த நினைப்பிலே வாடுகின்றவர் பெயர் மூர்த்தியார். மூர்த்தியார் 2 மூர்த்தியார் வருவர். ஒரு மூர்த்தி அவருடைய பெயர், இன்னொரு மூர்த்தி உருவம். மூர்த்தி தலம் சொல்கிறோம்ல, இந்த உருவத்தை உடையவர், இப்படிப்பட்ட பண்பினை உடையவர், அவருடைய பெயர் மூர்த்தியார் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இவர் என்ன தொண்டு செய்து வருகிறார் என்று சொன்னால்,
சொக்கநாத பெருமானுக்கு மதுரையிலே சந்தனம் அரைத்து கொடுக்கின்ற தொழில். சந்தனம் எப்படி, நீங்கள் சந்தனத்தை வீட்டில் உரைச்சி பாருங்கள், லோவுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் இத்தனோண்டு உரைக்கிறதுக்கே 4 மணி நேரம் உரைப்போம், வரவே வராது. அவர் பெருமான் திருமேனிக்கும் சந்தனம், அபிஷேகத்துக்கும் சந்தனம். ஏன் சந்தன அபிஷேகம் பெருமானுக்கு செய்கிற அடியார்களும் குளிர்வாங்களாம். பெருமான் குளிர்ந்தது போல அடியாருடைய உள்ளம் குளிரும் என்பதனால சந்தனத்தை அரைச்சி பெருமானுக்கு கொடுக்கின்ற அந்த தொழிலை செய்கிறார். இன்றைக்கும் நீங்கள் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கொடிமரம் பக்கத்தில் அவர் அரைத்த கல், நீங்கள் வலது பக்கமாக பார்க்கணும், மடப்பள்ளிக்கும் கொடிமரத்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மூர்த்தியார் அந்த அரைச்ச சந்தன கல், அவருடைய திருவுருவம் அங்கே அப்படி இருக்கும். அப்போ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போகலாம். இதுவரை பார்த்துருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு நினைவூட்டுறேன், உங்களுக்கு தெரியாதல்ல நினைவூட்டுறேன். இனிமேல் போனால் நல்லா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்காக நினைவூட்டல் தான், உங்களுக்கு தெரியாத நான் சொல்லலை. அப்படி அந்த சந்தனம் அரைத்து கொடுக்கின்ற அந்த தொழிலை செய்து பெருமானுக்கு திருத்தொண்டு, இது தொழில் கிடையாது, தொண்டு செய்து வருகிறார். அப்போது இவருடைய காலத்தில் பாண்டிய மன்னன்கள் படைவலி குன்றி இருந்த காலம். கன்னட நாட்டிலேருந்து வடுக மன்னர்கள், அதாவது அவங்க காலம்தான், அதுக்கப்புறம் தான் கலப்பரெல்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, படையெடுத்து பாண்டிய மன்னனை தோற்கடிக்கிறார்கள். இப்போ நாடு அந்த வடுகர்கள் கைட்ட போயிடுச்சு. வடுக நாடர் என்று சொன்னால் கன்னட தேசத்திலே இருந்து வந்த வேற்று இனங்கள், வேற்று மொழி வேற்று இனம். அவங்க நாட்டை கைப்பற்றுகிறாங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லை, அப்போ அங்கே சமண சமயம் அதிகமாக இருந்தது, இவர்கள் சைவ சமயம் இருந்தது. சைவ சமயத்தில் போகாமல் சமண சமயத்திற்கு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னங்கிறத நாவுக்கரசர் வரலாற்றில் சேக்கிழார் சொல்லுவார். நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமைனார். நாம் போக வேண்டிய நல்ல வழியும் பெருமான் காட்டினா தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதனால் அவர் சமண சமயத்தில் சார்ந்த அந்த வடுகநாடு மன்னன் என்ன பண்ணிட்டான், சமணத்துக்கு போயிட்டான். சரி, இப்போ இங்கே என்ன பிரச்சனை, போனாலும் பரவாயில்லை. அவர்கள் என்ன செய்தான் அவன் சொன்னால், சைவ சமயத்தில் இருக்கின்றவர்களுக்கு பல இடுக்கண்கள், பல துன்பங்கள், பிடிச்சி ஜெயிலில் போடுறது, அவங்களுக்கு எதுவும் கொடுக்க, இந்த மாதிரி கொடுமையானெல்லாம் நிறைய செஞ்சான். இவர் என்ன பண்ணார், எந்த துன்பம் வந்த இவரை ரொம்ப அதிகமாக தொண்டு செய்கிறார் இல்லையா, அதிகமான துன்பங்களை இவருக்கு கொடுத்தான். இவரெல்லாம் கலங்கவே இல்லை, என்ன துன்பம் வந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய திருத்தொண்டுக்கு நான் எந்த இடையூறு வராமல் பார்த்துக்கிறேன். அவருடைய தொண்டில் கரெக்டாக இருந்தார், சரியாக இருந்தார். இந்த மன்னன் பார்த்தான், என்னென்னா எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சாப்பாடு இல்லாமல் பண்ணோம், அது இல்லாமல் பண்ணோம், வீடு இல்லாமல் பண்ணோம், இவன் நல்லா இருக்கான்னு. என்னென்னா அவர் அந்த தொண்டை செய்கிறார். ஓ, அந்த தொண்டை நிப்பாட்டுடா. எப்படி நிப்பாட்டினாரு, சந்தனம் ஒரு கடையிலையும் ஒரு இல்லாமல் பண்ணிட்டான் மன்னன் இல்லையா. கடைகளில் கிடையாது, அந்த மொத்தமாக வாங்கி வச்சுருப்பாங்கல்ல குடம்னு சொல்கிற அந்த இடத்துலையும் கிடையாது. எங்கே போய் கேட்டாலும் இவருக்கு சந்தனம் கிடைக்கவில்லை. இவர் யார், பெருமானினுடைய அடியையே சிந்திக்கின்றவர். அவர்களுக்கு அந்த ஒருப்பட்ட மனதை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நாவுக்கரசர் சொல்லுவார், வானம் துளங்கில் என் மண் கம்பமாகில் என் மால் வரையும் திரிந்து தலை திரிந்திடில் என் தன் கடலும் மீனம் படில் என் விரி சுடர் வீழில் என் வேலை நஞ்சுண்டு ஊனமொன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கு. என்ன சொல்கிறாரு, இப்போ வானமே இடிஞ்சு கீழே வந்தாலும் சரி, கடலே வத்தி போனாலும் சரி, நான் யாரு, பெருமானினுடைய அடியார். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்கொடையோர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோமே. இப்படிப்பட்ட அடியாருக்கு அன்பு கொண்ட இறைவனுக்கு நான் அடியாராக இருக்கிறேன். எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு துன்பமா, சந்தனக்கட்டை கிடைக்கலனா என்ன, நீ சந்தனத்தை தானே தடை பண்ணுவ. இத்தனை நாள் சந்தனம் உரைச்சிக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா, இந்த கை இருக்கே, அதான் அதை தான் அங்கே மோடுறாரு. நாளும் நாளும் எப்பற்றினையும் விடாது பற்றி விருப்பின் மிக்கார். அதில் மேலும் மேலும் இருந்த அந்த சொல்லுக்கு இங்கே உதாரணம் என்ன பண்ண, நீ சந்தனத்தை தானே தடை செய்வ, என் கையை நீ ஒன்றும் செய்ய மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி அந்த சந்தன கட்டையில் தன்னுடைய கையை வச்சு தேய்க்கிறாராம். எப்படி பாருங்கன்னா, மூர்த்தி நாயனார் தன்னுடைய கையை தேய்க்கும் போது என்ன ஆகும், அந்த அதுலேயும் பாருங்க, அதான் சொன்ன சேக்கிழார்
உடல் கூறுனா இந்த உடலில் இருக்கிற அத்தனையும் சொல்லுவார். முதல்ல மேலே இருக்கிற இந்த தோல் கிழிஞ்சுது, உள்ள 2 எலும்பு இருக்கும், அதெல்லாம் சொல்கிறாரு சேக்கிழார். பாடல் வரியை சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2 எலும்பு அதுவும் போய் இந்த தோல் வந்து மேலே நீங்கள் தீ சுட்டா தெரியும், இது உள்ளுக்கு ஒரு செகப்பாக ஒன்று வரும், அதையும் மீறி போனீங்கன்னா ஒரு வெள்ளையாக இருக்கும். அத்தனை தோலும் இந்த மருத்துவர்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட தீப்பட்ட புண்ணு கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, இந்த தோல் உறிஞ்சு அந்த தோல் காப்பாற்ற முடியும், அதுக்கும் கீழே இதுக்கு 90%, இது 80%, 70%, இதுக்கும் கீழேயும் ஒரு தோல் இருக்குது, அதில் வந்தால் காப்பாற்ற முடியாதும்பாங்க. இங்கே மருத்துவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த தீப்பட்ட காயத்து. இப்போ என்ன ஆகுது, இத்தனை தோலும் உறிஞ்சு அந்த அளவுக்கு இந்த எலும்பு 2 உறிஞ்சி ரத்தம் வருதான். இந்த ரத்தம் வரும்போது அந்த ரத்தம் வரும்போதே இவர் பெருமான்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, பெருமானே இப்படி துன்பம் படுத்துகிறானே இவன் மாள வேண்டும். பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். ஏன் சமண சமயம் தான் கொண்ட கொள்கைக்கு மாறாக மற்றவங்கள துன்புறுத்துகிறாங்க. அவங்க மதத்தில் இருந்துட்டா பரவாயில்ல, மற்றவர்களை இடுக்கண் பண்ணும்போது தானே மற்றவங்கள உன் சாமி உனக்கு பெருசு, பேசாமல் இருந்துட்டு போக வேண்டியதானே. இப்படி துன்பப்படுத்துகிறானே இவன் மாள, சைவமே இருக்கின்ற ஒருத்தன் அரசால வரமாட்டானான்னு விண்ணப்பம் செய்கிறார். இப்போ நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரும், எனக்கு அடியேனுக்கு வந்தது. அப்போ சேக்கிழார் தான் பதில் சொல்வார். ஒரு மன்னன், ஒரு அடியவர் இன்னொருத்தனை செத்துப்போன்னு சொல்லி இறைவன்கிட்ட விண்ணப்பம் கேட்கலாமா? இவரெல்லாம் என்ன அடியார் அப்படின்னா சேக்கிழார் அங்கே போடுகிறார். இப்போது நம்மளுடைய உடம்பு இதில் ஒரு கட்டி வந்துருச்சின்னு வைங்க, டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த கட்டியை அறுக்கணும்னு சொல்கிறார். ஐயோ என் உடம்புல இருந்த கட்டி அதெல்லாம் அறுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதை அறுத்தா தான் இந்த உயிருக்கு அது ஆபத்துன்னா அதை அறுத்துடுறோம்ல. அதை போல பிறருக்கு துன்பம் செய்கின்ற மன்னன் வருகிறான், அவனை அழிக்கலாம் என்பதை அங்கே வரியில் சொல்கிறார். வரியில் நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் அதை வீட்டில் போய் இன்றைக்கி பார்த்துக்கணும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஆக அதை சொல்லி பெருமானிடத்தில் விண்ணப்பம் சொல்லி இந்த கையை உரைக்கிறார். இதுவும் உறைஞ்சி ரத்தம் வரும்போது பெருமானுக்கு பொறுக்கலை, வந்துட்டார். அன்பனே நீ அன்பனால் செய்கிற இந்த காரியத்தை நிறுத்து, இதோடு நிறுத்து. நீ வேண்டிய மாதிரி அந்த மன்னன் அருநரக அடைவான். இப்போ துன்பப்படுத்துகிறவங்களுக்கு பாவம் செஞ்சதுக்கு அங்கே பாவம்னு தெரியுதுங்களா, நரகம் காத்திருக்குதுன்னு சொல்கிறாங்களா. புண்ணியம் செஞ்சால் சொர்க்கம், பாவம் செஞ்சால் நரகம், 2லையும் அனுபவிச்சுட்டு கீழே வரணும் இல்லைங்களா. புண்ணியம் அதில் சந்தேகம் வரும், புண்ணியம்னா என்ன, பாவம்னா எந்த செயல் புண்ணியம்? நான் சொன்ன மாதிரி கேட்குறாங்க, எது புண்ணியம்? உங்களுக்கு பாவமாக தெரிகிறது, எனக்கு புண்ணியமாக தெரியலாம்ல. எனக்கு இப்போ அந்த மாதிரி அப்படி அல்ல. அறநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்தந்த செயல், இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறன்மனை நோக்காமை, வெகுளாமை அப்படிலாம் வருதில்ல. அதை மாதிரி அறநூல்களிலே முன்னோர்களால் சொல்லப்பட்ட செயலை நாம் அதிலிருந்து மீறும்போது அது பாவச் செயல். அங்கே அதை குறிப்பிடுறார். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இதுவும் கிருஷ்ணர் தான். இன்றைக்கி கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்கார். அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்திலே கேட்குறான். அர்ஜுனன் நாரதர் கிருஷ்ணனிடத்திலே கேட்குறார், அப்பா இந்த பூலோகத்தில் பாவம் புண்ணியம்னு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்களே, இந்த பாவம் செஞ்சால் என்ன வரும், புண்ணியம் செஞ்சால் என்ன வரும், எது புண்ணியம் எது பாவம்னே எனக்கு தெரியலையே, இரு உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிழவனாக மாறிட்டார். நாரதரை ஒரு 7 வயசு பையனாக மாற்றிட்டு ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு 2 மகன், சுபலன் சுபகீர்த்தி. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டப்படாது, கீழே இறங்கி தான் சொல்லுவேன், மேடையில் சொல்ல மாட்டேன். சுபலன் சுபகீர்த்தின்னு 2 பேர். இந்த 2 பேரில் மூத்தவன் சுபலன், 2வது சுபகீர்த்தி. மூத்தவன் என்னை மாதிரி ஊரில் இருக்க அத்தனை நல்ல குணமும் உள்ளவன், 2வது ரொம்ப நல்ல அற்புதமான இறைவனை வழிபடுறது ஒழுக்கமானவன். இவர் கடைசியில் அவருக்கு உயிர் பிரிய போகுது. அப்போ சொத்தெல்லாம் பிரிக்கணும்னா அவர் என்ன பண்ணுறாரு, சின்னவனை கூப்பிடுறார். சுபகீர்த்தி, உன் அண்ணன் நிறைய சொத்துக்களையெல்லாம் இழந்துட்டான், அவனுக்கு கொஞ்சம் ஆசை அதிகம், உன்ன மாதிரி அவன் ஒழுக்கம் உள்ளவன் கிடையாது, அதனால் நான் எப்படி பிரிச்சிருக்கேங்கிறத நீ முதல்ல கேளு, கோவப்படாத. எனக்கு 90 லட்சம் சொத்து இருக்குது, 60 லட்சம் அவனுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டிலனா விட்டு வைப்பால நான்லாம் உரை போடு. உனக்கு 30 லட்சம் வச்சுருக்கேன்ப்பா. அவனுக்கு பெரிய பங்களா கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு சின்ன வீடுன்னு அந்த சிறிய அளவில் சின்ன வீடு, அந்த சின்ன வீடு. அவனுக்கு 15 ஏக்கர் நிலம், உனக்கு 1 ஏக்கர் நிலம். இப்படி தான்ப்பா பிரிச்சிருக்கேன். அது உன் அண்ணன், அவனுக்காக அவன் பேராசை உள்ளவன், நீ அதிலெல்லாம் இல்லாதனால கொடுத்துருக்கேன்ப்பா. அப்போ அவன் சொன்னான், தந்தையே
எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்குள்ள 30 லட்சம், எனக்குள்ள நேரம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தாருங்க. என்ன வேண்டும்? வயல் ஓரமாக ஒரு சிவன் கோயில் இருக்கிறது, அது நம்ம இடம். அந்த சிவன் கோயிலையும் அந்த வயலையும் எனக்கு தந்துருங்க. நான் தினந்தோறும் கோயிலுக்கு பணி செஞ்சுட்டு உஞ்சவிருத்தி என்று சொன்னால் என்னென்னா, அந்த காலத்தில் பவந்தி பிட்சாந்தி போவாங்க, வயலில் உதிர்ந்து கிடக்கிற நெல் அதை எடுத்துகிட்டு வந்து தான் இவங்க குத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் உஞ்சவிருத்தி. அந்த நெல்லை கொண்டு வந்து குத்தி நான் அதை சமாளிச்சுக்கிட்டுறேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நான் வீடுகளுக்கு இந்த மாதிரி வேள்வி ஓமம் யாகெல்லாம் செய்ய போவோம், அதில் கிடைக்கிற வருமானம் எனக்கு போதும், கோயிலுக்கு தொண்டு செஞ்சால் போதும். அவன் வந்தான், ரொம்ப நல்லதாக போச்சு, பைத்தியக்கார தம்பியாக இருக்கானே, 90 லட்சமும் நமக்கு வந்துட்டா, மாளிகை நமக்கு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு இவன் வாங்கிட்டு இங்கே வந்தான். நாள்தோறும் அந்த பெருமானுக்கு வழிபட்டுட்டு ஒரு வீட்டில் இந்த கிரகப்பிரவேச வீட்டில் யாகம் செய்ய போகிறான் அந்த சுபகீத். அப்போ அந்த வீட்டில் இவனுடைய அந்த செய்த பூஜையை அந்த சிறப்பை கருதி அவனுக்கு ஒரு பசுமாடும் ஒரு கன்றும் தருகிறார்கள். சரி, நல்லதாக போச்சு, சாமிக்கு வெறும் சாதம் தானே படைக்கிறோம், இந்த தயிர் நல்லா படைக்கலாம், பால் அபிஷேகம் பண்ணலான்னு இவன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். பெரிய பங்களா சொத்தெல்லாம் வாங்கினான்ல, அவன் 90 லட்சத்தை என்ன பண்ணான், வட்டிக்கு கொடுத்து எல்லாத்தையும், அந்த வட்டி கொடுக்காதவங்களாம் அடி. இப்போ இந்த கிருஷ்ணர் நாரத கிழவனாயிட்டார்ல, 7 வயசு பையனாயிட்டா, இந்த பேரனை கூட்டிக்கிட்டு அங்கே வர்றார். முதல்ல அந்த சுபலன் அந்த பெரிய மாளிகையில், அங்கே என்னடான்னா வாசலில் காவல்காரங்க இருக்கிறாங்க. பெரியவரே எங்கே போகிற? இல்லைப்பா, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், இவன் ரொம்ப பெரிய பணக்காரன்னு கேள்விப்பட்டேன், என் பேரனுக்கு பூநூல், அதாவது உபநயன சடங்குன்னு சொல்லுவாங்க, பூநூல் போடணும், அதுக்கு ஏதாவது கிட்ட தானம் வாங்கிட்டு போகலாம், பணம் வாங்கிட்டு போகலான்னு நான் இருக்கிறேன். அப்போ அவன் சொன்னான், அட போயும் இவங்கிட்டையா, இவன் எச்சி கையால் கூட காக்கா ஒட்டான மாட்டானே, நான் என்னை எதுக்கு தெரியுமா வச்சுருக்கிறான் வேலைக்கு, இப்போ பாரு, கொஞ்சம் பொறுத்து வட்டி கொடுக்காதவங்கெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, அவங்கள அடிக்கிறதுக்கு என்ற சவுக்கு, என் வயிற்று பிழைப்பு அந்த தொழிலை நான் செஞ்சு வாழ்கிறேன், நீ இப்படி வந்து கேட்குறியப்பா? இல்லைப்பா, என்னை எப்படியாவது உள்ளே விட்டுரு, நான் காலை பிடிச்சி அவனை கெஞ்சி என் உருவத்தை பார்த்தாலாவது அவன் தரமாட்டானா? ஐயோ, உள்ளே விட முடியாது, வேணா ஒன்று செய், அவன் ஆற்றுல குளிச்சுட்டு வருவான், அவன் பின்னாடி துதிபாட ஒரு 100 பேர் வச்சுருக்காங்க, அவன் புகழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு, அந்த 100 பேரில் ஒரு பேராக நீ உள்ளே போயிடு, நான் உள்ள விட முடியாது. சரி, எப்படியாவது நான் போயிடுறேன். இந்த தாத்தா என்ன பண்ணார், அவன் பேரை கூட்டிகிட்டு அவன் வர்றான், அவன் பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்க, அதுக்கு 6 ரூபாயை கொடுத்து ஆளை வச்சுருக்கிறான், என்ன மாதிரி போல இருக்குது. பின்னால் வந்தவுடனே இவன் நினச்சான், தாத்தா அது உள்ளே நுழைஞ்சி போயிட்டார். அங்கே வரிசையா இன்றைக்கி அந்த தெருவில் அவன் வட்டி கொடுத்தானா, கொடுக்கலையா, போர் 4 சவுக்கு, இவனுக்கு 8 சவுக்கு கொடுத்து. இந்த தாத்தா வந்து நின்னார், உனக்கு நான் வட்டி கொடுத்த மாதிரியே தெரியலையே, நீ எந்த தெருவுலேருந்து வர்ற? உடனே அவன் சொன்னான், இல்லைப்பா, நான் வட்டிக்கெல்லாம் வாங்கலை. அப்போ என்ன, எப்படி வந்த? என் பேரனுக்கு பூநூல் போடணும், கொஞ்சம் பணமாவது ஒன்றாவது, உனக்கு கொடுக்குற பணம் தான் நான் 2 பேருக்கு வட்டி கொடுத்துருவேன்னு, ஓடுறியா இல்லையா அப்படின்னு விரட்டி விட்டான். இவன் நேராக வந்தான். சரி, இப்போ அடுத்ததாக தம்பி வீட்டுக்கு போனான். அங்கே அவன் அப்போ தான் கோயிலில் முடிச்சுட்டு இவர் வயலுக்கு போயிருக்கிறார், இந்த உஞ்சவிருத்தி நெல்லை எடுக்கிறதுக்காக. இவன் வீட்டுக்கு போக மனைவி மட்டும் இருந்தாங்க. அடியார் வந்திருக்காரு, ஒரு பெரியவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க உட்காருங்க. இல்லை, ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் வர முடியாது, உன் கணவர் எங்கே இப்போ தாங்க கோயிலில் போய் பணியோட செஞ்சுட்டு உஞ்சவிருத்திக்காக போயிருக்கார், நீங்கள் வாங்க, வந்துடுவார் உள்ளே உட்காந்து. அவன் அங்கேருந்து கிடச்ச கொஞ்சம் நெல்லை கொண்டுட்டு வந்தான். வந்தவுடனே, என்ன இந்த மாதிரி ஒரு அடியார் வந்திருக்காங்க, இன்றைக்கி அதிதியாக நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு சின்ன பையனும் ஒரு வயசானவரும். அப்படியா, இன்றைக்கு என்ன செய்கிறது? நீங்கள் கவலைப்படாதீங்க, கொண்டாந்துருக்க அரிசியை குத்தி நான் சாதம் பண்ணிடுறேன், நல்ல தயிர் உரைச்சி, மாடு தந்திருக்காங்க இல்லையா, அந்த பாலினுடைய தயிர் இருக்கிறது, அதை கொடுத்து இன்றைக்கி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சு இந்த தயிர், கொல்லையில் பறித்த கீரையை கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணி படைச்சாச்சு. சாப்பிட்றாரு. சாப்பிட்றது உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே, ஆஹா, இந்த தாத்தாவாக இருக்கார்ல, இந்த தயிரை எடுத்து, என்ன அழகான தயிர், இந்த மாதிரி தயிர் பட்டணத்துலலாம் கிடைக்காது, கட்டி தயிரை வெட்டி எடுத்த மாதிரி, என்ன அழகா, இது தந்த பசுமாடு, நல்ல பசு போல இருக்குது அப்படின்னு சொன்னார். அங்கே பசுமாடு செத்து போச்சு. இவர் சொல்லி வாய் மூடவும் பசுமாடு செத்து போச்சு. ஆமா, இவர் ஒன்று, ஐயோ என் வாய் கருணாக்கு போல இருக்குது, நான் சொன்னோன்னே செத்து போட்டு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் உயிர் யார் தர்றது, அதுக்கு அவ்வளோதான் ஆயுள், நீங்கள் சாப்பிடுங்க,
இன்னும் சாப்பிட்டு விசிறி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கை கழுவ போகிறான் தாத்தாவும் பேரணும். அங்கே பசும்பு போயிடுத்தா கண்ணுக்குட்டி மட்டும் இருக்குது. இவர் சொல்கிறாரு, ஆஹா இந்த கண்ணுக்குட்டியை கண்ணை பாரு, கோழி குண்டு மாதிரி என்ன அழகாக இருக்குது, கண்ணுக்குட்டி செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ஐயோ நான் தெரியாமலே நான் சொல்லிட்டேன்ப்பா, உனக்கு இருந்த அதையும் நான் பண்ணிட்டேனே. நீங்கள் கவலைப்படாதீங்க, இறைவன் தந்தது இறைவன் எடுத்துக்கிட்டான், நீங்கள் கவலைப்படாமல் போய் வாருங்க. எதுவுமே கேட்கல. உபநயனத்துக்கு வந்திருக்கேன், பைசாலாம் கேட்கல. இவனுக்கு இந்த பேரனை வந்துக்கான்ல, அவன் நாரது என்ன இந்த கிருஷ்ணர் ரொம்ப மோசம், அவனை பணமே கொடுக்கல, அவனை நல்லா வாழணும்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்த. இங்கே உட்காந்து இவனோட இருக்கிற பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் கொன்னுட்டியே, என்ன நீ பேசாமல் வா, சிவா நீ பேசாமல் வா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனார். மேலே அங்கே கையில் அங்கே போகும்போது மேல் வானமண்டலத்தை போகும்போது அங்கே ஒரு இடத்துல அழகாக பேர் எழுதி போட்டிருக்கு. அது என்ன இடம்னா நரகம். எண்ணெய் கொப்பளிக்குது, அங்கே சவுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன பேர் போட்டிருக்கு? இங்கே இவனுடைய பேர் சுபலன் அங்கே பேர் போட்டிருக்கு. அப்போது கிருஷ்ணராக மாறி அவன் நாரதனாக மாறி, நாரதர் கேட்குறது இது என்ன இடம்? ஒன்றும் இல்லை, பூலோகத்தில் ஒருவன் இப்படி பாவச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறான், அவன் எப்போ வருவான், நாங்கள் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு கசையடி கொடுப்பதற்கும் அவனை கொப்பரையிலே போட்டு முக்குவதற்கும் அவன் அந்த பாவச் செயலின் பலனை அனுபவதற்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே சுபகீர்த்தின்னு ஒரு போர்டு, அங்கே பன்னீர் வச்சு நல்ல பட்டு மெத்தையெல்லாம் விரித்து நல்ல கமகமன்னு பால் பழம்லாம் வச்சு கீழே பூலோகத்தில் இருந்த மாடும் கன்றும் அங்கே உலாத்திக்கிட்டு இருக்கு. இது என்ன? கீழே சுபகீர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறானா, அவர் கிருஷ்ண பரமாத்மாக்கே அன்னம் கொடுத்தாராம், அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தெரிஞ்சுதா? இதுதான் புண்ணியத்தின் பலன், இதுதான் பாவத்தின் பலன் என்று அங்கே காட்டப்பட்டதாக நமக்கு கதைகள் வருகின்ற, கதைகள் இல்லை, வரலாற்று அடிப்படையிலையும் ஆகம அடிப்படையில் நமக்கு சொல்லி சென்றிருக்காள். ஆக அந்த புண்ணியத்தின் பலனை எல்லாம் என்ன இங்கே என்ன செய்கிறார்? சந்தனத்தை பெருமான் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அவன் கொடுமை செஞ்சதுனால எப்போ போகிறான்? நரகத்தை அடைய போகிறான். இந்த நாட்டை நீ பெற்று, யாரு? மூர்த்தியாற்ற சொல்றாரு, நீ பெற்று உன்னுடைய விருப்பப்படியே சைவ நெறி மேலோங்க ஆட்சி செய்து என்னுடைய சிவபதத்தை அடைவாய் என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. போன கையெல்லாம் அற்புதமாக வந்துட்டு இவர் யோசிக்கிற, இப்போ ஆஹா நம்ம தான் எல்லா பற்றும் ஒரு பற்றும் வேண்டான்னு சொன்னோமே, சரி இதுவும் இறைவனுடைய திருவருள் தான் நினச்சிட்டு தூங்க போகிறார் வீட்டுக்கு போய். அன்றைக்கு இரவே அந்த வடுக மன்னன் இறந்து விடுகிறான். ஏன்? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார், ஈசன் அடியார் சிந்தை கலங்கிடில் தேசமும் நாடும் சிறப்பும் அழியும், வாசவன் பீடமும் மாமன் பீடமும் நாசமதாகுமே, நம் நந்தி ஆணையே. ஈசனுடைய இறைவனுடைய அடியார்களை சிந்தை கலங்க வச்சா தேசம் எல்லாமே போயிடும் என்பதை திருமூலர் பதிவு செய்கிறார். அதே மாதிரி இவன் கொடுமை செய்த காரணத்தினால் என்னாச்சா? அவன் இறந்து விடுகிறான். மனைவி அவனுக்கு என்ன வாரிசு கிடையாது. அப்போ மன்னன் இல்லாத நாடு ஒன்றும் முடியாது இல்லையா? அடுத்த மன்னனாக என்ன செய்கிறதுன்னு சொல்லி பட்டத்து யானையை கண்ணை கட்டி, அந்த காலத்தில் அப்படி விடுவாங்க மன்னனுக்கு வாரிசு இல்லைனா. இப்போல்லாம் அதெல்லாம் விட மாட்டோம். அவனுக்கு வாரிசு இல்லையா நாமளே அடிச்சுக்கிடுவோம். ஏய் அதுக்கு அடுத்த முதலமைச்சர் நான் தான் அவருக்கு பிஏவாக இருந்தேன், இவன் சொல்லுவான் போச்சு. அதே அந்த இது ரெண்டாக போயிடும். அவன் அந்த யானையை கண்ணை கட்டி விடுகிறார்கள். இவர் வீட்டிலிருந்து வெளியில் வர்றாரா, இவருக்கு மாலையை போட்டு இவரை அரசராக அந்த யானை காட்டி விடுங்க. கண்ணை கட்டு வந்ததுக்கப்புறமும் பாருங்கள், அவர்கிட்ட இந்த யானை நீங்கள் உங்களுக்கு மாலை போட்டதனால் நீங்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் ஏற்கனவே இறைவன் சொல்லியிருக்காரா, சரி இறைவனுடைய ஆணை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் எனக்கு நீங்கள் எது வேணாலும், எனக்கு எது அபிஷேகம் தெரியுமா? திருநீர் தான் எனக்கு அபிஷேகம். அங்கே வேத மந்திரம்லாம் ஓதிட்டு இருக்காங்க. எனக்கு அபிஷேகமாக திருநீர், இங்கே வைப்பாங்கல்ல கிரீடம், இது எனக்கு சடை, பெருமான் அணிந்திருக்கிற சடை, அவர் வைத்திருக்கிற தண்டம், உத்ராக்கம், இதுதான். இதை வச்சு தான் நான் அரசாள்வேன். எனக்கு வேற எதுவும் தரக்கூடாது. செங்கோல் எது? உத்ராக். அதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு. இந்த மூன்றும் திருநீரும் சடையையும் உத்ராக்கத்தையும் அணிந்து, ஏன் காரைக்கால் அம்மையார் சொல்லுவார், அப்போ பதவியே வந்தாலும் கூட அந்த சைவ நீற்றிலிருந்து இல்லை. இன்னைக்கு திருநீற்றை பற்றி பேச வருவேன் நான்.
நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு திருநீர் இருக்காது, ஆனால் மக்களுக்கு திருநீற்றை பற்றி பேசிகிட்டே இருப்பேன், என்னென்னமோ போட்டிருப்பேன். அங்கே பாருங்கள், அவர் சைவத்தில் நின்று மன்னர் பதவி ஏற்க போகிறார். மன்னருக்கு எவ்வளவு ஆடை அணிகலன்லாம் இருக்கணும், எனக்கு தேவையில்லை. ஏன் காரைக்கால் அம்மையார் சொல்லுவார், கண்டு எந்தை எம்பிரான் என்று அஞ்சி தொழுது கைப்பணி செய்யானேல் அண்டம் பெறினும் வேண்டேன். எனக்கு நீ உலகத்தையே தரதா இருந்தா கூட வேண்டாம் சிவபெருமானே, நான் உனக்கு அடிமை, உனக்கு தொழில் தான் பூண்டு அடிமை பூண்டு உனக்கு தொண்டு செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ அரசரே ஆனாலும் கூட அங்கே என்ன குறிப்பிடுகிறார், பெரும் 3, இந்த 3ம் இருந்தால் நான் அரசாட்சி செய்வேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், வேறு எதுவும் எனக்கு வைக்கக்கூடாது, மணிமுடி ரத்ன முடி வைர முடியெல்லாம் வைக்கப்படாது. சரி, அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி அந்த 3ஐயுமே அரச அடையாளங்களாக கொண்டு ஆட்சி செய்து சிவபதம் அடைந்ததாக நமக்கு பெருமான் அங்கே சேக்கிழார் அருளி செய்கின்றார். இதை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அடுத்ததாக முருகநாயனார், அங்கே 2ஐயும் ஒரே வரியில் போற்றுவார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். இது ரொம்ப குறைய பாடல். முருகநாயனாருக்கும் உருத்திர பசுபதி நாயனார். முருகநாயனார் திருப்புகலூர் என்ற தலத்திலே அந்தணர் மறைக்குறத்திலே அவதாரம் செய்கிறார். இந்த திருப்புகலூர் என்பது நாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம். கடைசியில் அங்கே மடம் அமைத்து எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலே மற்றோர் களை கண்ணிலே கடலடியே கை கொண்டிருந்தேன் ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும்போது உணரமாட்டேன். நமக்கு எத்தனை வாசல் இருக்குது? 9 வாசல் இருக்குது. அடைக்கும்போது ஒன்றும் வராது. ஒக்க அடைக்கும்போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. இதே திருப்புகலூர் தலத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருப்புகலூருக்கு வருகின்ற பொழுது, அப்போ திருவாரூரில் பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெறும் அந்த விழா. அந்த பங்குனி உத்திர விழாவிற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய மனைவியார் பறவை நாச்சியார் எல்லாருக்கும் அந்த விழாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்வாங்க. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கே போய் வேலை பார்க்குறாரு? அவர் ஊராக போய் பாடத்தானே செய்வார். அவருக்கு நட்பர் யார்? சாமியே தோழர். ஒருத்தனுக்கு துன்பம் வந்தால் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? தோழன்ட்டு தானே போய் கேட்போம். ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் கொடுத்துருக்குறாரு, மணிமுத்தா நதி இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு. பொண்ணை கொடுத்ததுனால இவர் என்ன செய்கிறார்? திருப்புகலூருக்கு வருகிறார். திருப்புகலூரில் பெருமான்கிட்ட பொண்ணு கேட்குறார். பெருமானே, பறவை நாச்சியார் பங்குனி உத்திரத்திற்கு எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு பணம் வேணும்னு. பெருமான் கொடுக்கல. சரி, ஏதோ தரல போல இருக்குது அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறார். கோயிலில் வேண்டிட்டு வந்துட்டு வெளியில் வர்றார். பதிகம் பாடலை, ஏன்னா அவர் கொடுக்கலையாம். தம்பிரான் தோழர்னு நீங்கள் சொல்லி அதை எடுத்து பாருங்கள், அற்புதமாக சொல்லுவார் நிகழ்ச்சிகளை. ஆக திருவருள் வாய்த்தால் அதை நம்ம சிந்திப்போம். அங்கே வெளியில் வர்றாரு. வந்துட்டு என்னடா பணம் கொடுக்கலையே, என்ன செய்கிறது, வீட்டுக்கும் போக முடியாது, இவருக்கு யாருக்கும் கேட்டும் பழக்கம் இல்லை. அங்கே என்ன பண்ண உட்கார்ந்துருக்காரு, கோயிலில் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே என்னன்னா இந்த செங்கல்ல சரி பார்த்து அளக்கிறதுக்கு ஒரு பலகை வைப்பாங்க தெரியுமா? பலகை வச்சு செங்கல்ல மண்ணை மேலே வச்சு அறுப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க செங்கல்ல வச்சு படுத்தார். சேக்கிழார் தான் சொல்கிறார், செங்கல்ல வச்சு படுக்கலை. செங்கல்ல வச்சு படுக்க முடியுமா? அந்த செங்கல்லை அளவு பார்த்து அறுப்பதற்காக ஒரு பலகை வைத்திருப்பார்கள். அந்த பலகையை எடுத்துகிட்டு அது மேலே துணியை போட்டு, ஏதோ தூக்கம் வருது, இறைவனுடைய திருவருள் தான், அது மேலே துணியை போட்டு அங்கே படுத்திருக்கார். கூட வந்த அடியார்களும் சரி நம்ம தலைவரே தூங்குறாரு, நம்மளும் கொஞ்சம் கண்ணாசருவோன்னு கொஞ்சம் கண்ணாசந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த துணியை எடுத்தா அந்த வச்சிருந்த அந்த பலகை இருக்கு இல்லையா, அது பூரா தங்கமாக மாறிவிடுகிறது. அப்போ பாடுறாரு, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாது எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. உங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் நீங்கள் பெருமாளிடத்தில் கேளுங்க. அவன் என்ன செய்வான்? தகுதி வாய்ந்தவர்களை கொண்டே இன்னாருக்கு முடியல அதான் சொல்ல மாட்டான். அவராகவே என்ன செய்வார்? நமக்கு வேண்டுகின்ற
நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம். எந்தை புகழூர் பாடுமின், பெருமானிடத்திலே சென்று விண்ணப்பம் செய்யுங்கள். ஒரு ஊரிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர் இருந்தார். அவர் மாசரம் வச்சு அவரும் குருவும் சீடனும். ஒரு நாள் இந்த மாதிரி சஷ்டி விரதம் வருது. விரதம் முடிச்சுட்டு சாப்பாடு பொங்குறதுக்கு சாப்பாடு இல்லை. இந்த குரு என்ன பண்ணார், கோயிலில் போய் ஆத்தங்கரில் குளிக்க போயிட்டார். சீடன் பார்த்தான், நம்ம குரு விரதம் முடிக்கிறதுக்கு சாப்பாடு இல்லையே, சரி பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசியும் பச்சரிசியும் அச்சு வெல்லமும் வாங்கிட்டு வந்துடுவோன்ட்டு, அவர் வர்றதுக்குள்ளே வாங்கி வச்சுருவோன்ட்டு அங்கே போனான். அங்கே போய், அம்மா என் குருவுக்கு எதுவும் இல்லை, அதான் சரி தர்றேன் அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் அரிசியும் வெல்லமும் தந்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்சான். அவர் குளிச்சுட்டு வந்தார். அவருக்கு தெரியாதா, நம்ம ஆசிரமத்தில் ஒன்றும் இல்லையே, இது எப்படி வந்தது? நான் தான் போய் பக்கத்து வீட்டில் கேட்டேன். அடப்பாவி, நீ அங்கே கேட்டிருக்கப்படாது, நேராக முருகர்கிட்ட கேட்டிருந்தேனா அந்த முருகரே அந்த அம்மாவை தர சொல்லியிருப்பார். அப்போ முருகரோட அருள் அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கும். அதை நீ கெடுத்துட்டியே, நாம் யார்ட்டையும் போகப்படாது, பெருமான்ட்டு தான் கேட்கணும். அதைத்தான் அங்கே பதிவு செய்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படிப்பட்ட திருப்புகலூரிலே அந்த முருகநாயனார் என்ற பெயர், அவர் என்ன தொண்டு செய்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சிறியதான தொண்டு தாங்க. மலர்களை பறித்து வந்து அந்த மலர்களைத்தான் வரிசையாக அத்தனை பாட்டிலையும் சொல்லியிருப்பார். பயந்துடாதீங்க, இந்தம்மா மலர் கொடுக்குறதெல்லாம் சொல்ல போதும்னு நினச்சி ஓடி போயிடாதீங்க. அப்புறம் நான் ஐயா மட்டும்தான் எப்படி சொல்கிறாருன்னா, மலர்களிலே 4 வகை உண்டு. என்ன மலர்? கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கோட்டுப்பூ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப விரிவாக. கோட்டுப்பூ, கோடுனா கொம்பில் வளர்றது, கொன்றை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் நிலப்பூ என்று சொன்னால் நந்தியாவட்டை, அரளி, கொஞ்சமாக இது பெருசாக இருக்கும். செண்பகம் கொன்றைலாம் கொஞ்சம் பெரியதாக, இது கொஞ்சம் சின்ன செடி மாதிரி இருக்கும், அது நிலப்பூ. கொடிப்பூ என்று சொன்னால் மல்லிகை, முல்லை, சம்பங்கி இந்த மாதிரி பூ. அப்புறம் நீர்ப்பூ என்று சொன்னால் தாமரை, செங்கழு நீர், அல்லி. இவர் என்ன பண்ணுவாராம், எப்படி பெருமானுக்கு பூ பறிச்சிருக்காரு பாருங்க. இப்படியெல்லாம் பறித்து வந்து, இதை படித்ததுக்கப்புறம் தான் நானே அதை செய்வேன். நாங்கள் பறிக்கிறதுனா என்ன தெரியுமா செய்வோம், மொத்தமாக அரளிப்பூ, நந்தியாவட்டை, கொன்றை எல்லாம் ஒரே கூடையில் போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை, அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக பிரித்து, இது நந்தியாவட்டை, இது அரளி, இது செம்பு, எப்படி நேரம் இப்படியும் பிரித்து அதை மாலை கட்டுவாராம். அந்த மாலைக்கு போடுகிறார் சேக்கிழார் இண்டை, மாலை, தார் இப்படின்னு தண்டில் வச்சு, அதெல்லாம் அந்த அரளி அந்த மாலைக்குள்ள சொற்களையே 2 பாட்டுகளில் சொல்கிறார். இதுதான் இவர் செஞ்ச தொண்டு. இந்த மலர் அணிந்து பெருமானுக்கு சாத்துகின்ற தொண்டு. ஏன் சொன்னால் சொல்லுவார், வம்பனேன் தன்னை புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே. நீ ஒன்றும் செய்யாட்டாலும் பூவை பெருமானிடத்த பூவை சாற்று, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி. நம்ம கையால் பூமாலை. இப்போ நமக்கெல்லாம் எங்கங்க, நாங்களே இருக்கிறது வாடகை வீடு, அதெல்லாம் முடியுமா? முடியாது. இருக்கிறவர்கள் நந்தவனம் வச்சு ஒரு சின்னதை நம்ம கையால் பறித்து, அதுவும் கூட காலையில் குளித்து அந்த சொன்னோம்ல வாயை கட்டி அனுசிதம் பண்ணாமல், அன்று மலர தருவாயில் இருக்கிற பூக்களை பறித்து இப்படியெல்லாம் கட்டி பெருமானுக்கு அந்த மாலை சாற்றுகின்ற அந்த தொண்டு தான் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த முருகநாயனார் அமைத்திருந்த அந்த மடத்தில் திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், திருநீலநக்கனார் எல்லாரும் வந்து அமர்ந்து அங்கோட கலந்து என்ன பேசுவாங்களாம், பெருமானுடைய புகழையே பேசுவாங்களாம். ஞானசம்பந்தர் அவர் எழுதின பதிகத்தை சொல்லுவாராம். அப்போ என்ன சொல்கிறார், அடியார்கள் சேர்ந்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் எதையும் பேசியிருப்போம், இனிமேல் அடியார்கள் சேர்ந்தோம் என்று எதை பற்றி பேசணும்? இன்றைக்கி நான் இந்த பெருமானை பற்றி இந்த பதிகம் படித்தேன், இல்லை இந்த கோயிலுக்கு போனேன், பெருமான் இப்படி இருந்தார், அந்த பெருமானினுடைய அந்த கோயிலில் பெருமானுடைய சிறப்பு செயல் என்ன,
கோயிலில் போயிட்ட பெருமான் என்ன நகை போட்டிருந்தாரெலாம் கேட்கக்கூடாது. அங்கே கோயில் கொண்டு போய் மன்னார் சாமின்னு இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது, இங்கே இந்த வரலாறு என்ன, எந்த அடியார்களை ஆட்கொண்டார், இப்படி அதுதான் உடன் உறைவின் பயன் பெற்றார். சேர்ந்து இருக்கின்ற பயன், நாம் பிறப்பு எடுத்ததினுடைய பயன். அங்கே இந்த மலர் தொண்டு செய்த காரணத்தினால் இவருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? திருஞான சம்பந்தர் திருமணத்தில், உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் திருமணத்தன்று ஆச்சாள்புரத்தில் திருமணம் முடிக்கிறதுக்காக அந்த வலம் வருகின்ற பொழுது ஒரு பெரிய ஜோதி வருது. அந்த ஜோதியில் கலக்கின்ற அந்த பெரும் புண்ணியம் அவருக்கு கிடைச்சது. நானும் அந்த ஞானசம்பந்தர் கல்யாணத்தில் இருந்திருக்கேன். ஆனால் என்ன இருந்திருக்கேன் தெரியுமா? பந்தி போட்டிருப்பாங்க, அங்கே சாப்பிட போயிருப்பேன். ஒருவேளை அவர்கிட்ட இருந்தால் ஜோதியில் போயிடலாம். அப்போது அந்த ஒரு மலர் தொண்டுக்கே என்ன செஞ்சார் பெருமான்? அன்றைக்கு அந்த ஞான சம்பந்தரினுடைய திருமணத்தில் யாருக்கெல்லாம் முக்தியாம் வரிசையாக குறிப்பிடார். விறகு கொண்டு வந்தவன், விறகு போட்டவன், பல்ல குத்தி, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வினையை கழிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. அட பார்த்தவங்களாது சும்மா போனவங்க, இவ்வளோ பெரிய கல்யாணம் நடத்துகிறாங்களே, பார்க்க சும்மா போனவங்கள்லாம் ஜோதியில் கலந்தாங்க. அது சேக்கிழார் குறிப்பிடுவார். போகாமல் இருந்தவர்கள் என்ன கொடுமை. பக்கத்தில் இதெல்லாம் ஒரு கல்யாணமா, இதை நடக்கிற கல்யாணம், நம்மளை கூப்பிடலை அப்படி சொல்லுவோம்ல, என் வீட்டுக்கு வந்து கூப்பிடலை, அதனால் அப்போ அவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்கள நாங்கள் அடியோன் இருந்திருப்போம், பிறந்துட்டோம் என்பதை அங்கே பதிவு செய்கிறார். இதுதான் முருகநாயனார் செய்த திருத்தொண்டு. அடுத்ததாக உருத்திர பசுபதி நாயனார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அற்புதமாக திருத்தலையூர் என்ற தலத்திலே அந்தணர் குலத்திலே அவர் வேறு எதுவுமே செய்யலைங்க. உருத்திர பசுபதி நல்ல கழுத்தளவு தண்ணியில் நிற்பாராம். நின்றுட்டு என்ன செய்வாராம்? காலையும் மாலையும் இரவும் உருத்திர ஜபம். நாளும் உருத்திர, இப்போ இங்கே கோயிலெல்லாம் ருத்திரம் ஓதுறோன்னு சொல்கிறாங்கள, அந்த உருத்திர, அவர் பேரே அதான் உருத்திர பசுபதி. அந்த உருத்திர ஜபத்தை முறையாக நியமம் ஒரு நாள் கூட விடாமல் ஜபித்த காரணத்தினால் இறைவனுடைய திருவடியை பெற்றதாக நமக்கு அங்கே. ஏன் இதை நான் பாட்டுக்குள்ளெல்லாம் போகலை அப்படின்னு சொன்னால், அந்த பாட்டில் இப்போ நான் பூவை சொன்னோம்ல, கொஞ்சம் அதை நான் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சலிப்பு தட்டி. ஏன்னா அது பூரா இலக்கிய சம்பந்தம், வர்ணனை சம்பந்தம். அதே மாதிரி உருத்திரலையும் அங்கே எப்படி போடுவார்னா, அந்த உருத்திரத்தில் உள்ள வேத சிறப்பு. ஆக இந்த உருத்திரம் என்ற அந்த ருத்ரம் என்கின்ற அந்த மந்திரத்தை அப்போ என்ன காட்டுறாரு பெருமானா, பெரிய தொண்டு தான் செய்யணும்னு இல்லை, சின்ன தொண்டு செய்தாலும் நியமமாக முறையாக செய்தோம் என்று சொன்னால், விடாமல் உறுதிப்பாட்டோடு செய்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளை பெறலாம் என்பதை அங்கே காட்டுகிறார். அடுத்ததாக செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியே. இந்த திருநாளை போவார சொல்லணும்னா, சின்ன வயதில் எங்கள் தாத்தா எங்கள் கூட இருந்ததுனால நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது 3 சினிமா பார்த்துருக்கேங்க. அவ்வளோதான், கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா எங்கள் தாத்தாக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. அது என்ன 3 சினிமான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த நந்தனார், இன்னொன்று ஔவையார், இன்னொன்று ஞான சௌந்தரின்னு ஒன்று வந்துச்சுங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நந்தனார்னு சொல்கிறது சிவாஜி நடித்த அந்த நந்தனார் இல்லை, அதுக்கு முந்தி எம் தண்டபாணி தேசிகர் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அங்கே போய் உட்கார்ந்தேன், ரொம்ப சின்ன வயசு. எங்கள் அம்மாலாம் ரொம்ப விரும்பி பார்த்து நான் பேசாமல் தூங்கிட்டேங்க. எனக்கு அதை பற்றியே தெரியாது, ஏன்னா அதில் ஆர்வம் இருந்தால் தானே. ஆனால் இந்த சேக்கிழாரை படித்த பிறகு அந்த சினிமா பார்க்கணுன்னு என் பேரண்ட்டை சொல்லி அவன் வச்சுருந்த கருவி மூலம் பார்த்தேன். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அதில் அந்த கடைசி ஒரு அந்த சிவாச்சாரியாருக்கும் இவருக்கும் நடக்கிற உரையாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த அருள் பெற்றாயும் அவர் கேட்பார். அப்போது அந்த நந்தனார் எனக்கு இந்த சொல்லும்போது எனக்கு அது நினைவு வந்தது, உங்களோட அதை பகிர்ந்துக்கிடுறேன். ஞாபகம் வருதேன்னு. அப்போது இவர் இந்த நந்தனார் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆதனூர் என்ற அந்த ஊரிலே அந்த புலையர் குலத்திலே அவதாரம் செய்கிறார். இப்போ சேக்கிழார் அமைச்சராக இருந்தவர். அவர் கண்ணப்பரை சொல்லுகின்ற பொழுது ஒரு வேடரினுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அப்படியே வர்ணித்து காட்டுவார். இப்போ இந்த புலையர் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களுடைய வீடு எப்படி இருக்கும்? குடிசை மேய்ஞ்சிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தோல், மாட்டினுடைய தோல் இருக்கும். ஒரு நாய் கட்டியிருப்பாங்க.
அங்குள்ள குழந்தைங்கள்லாம் இரும்புனால தான் காப்பு போட்டிருக்குமா. ஏன் அவங்களுக்கு தங்கம் வாங்க முடியாது, இரும்பு சங்கிலி காலில் இரும்புனால ஒரு கொலுசு மாதிரி போட்டிருக்குமா. நாய்கள் தென்னை மரத்துக்கு கீழே நாய் சும்மா கட்டுமா. அந்த நாய் ஈன்ற அந்த குட்டியை ஒரு துணி தோலில் போய் படுக்க வச்சுருப்பாங்க. அதை கொடுக்கறது கூட படுக்க இல்லை என்பதை இதெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற அந்த புலையர் குடியிலே அவதாரம் செய்கிறார் நந்தனார். அவர் என்ன தொண்டு செய்கிறார் என்று சொன்னால், கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு தேவையான அந்த தோல், அதாவது மத்தளம் பேரிகை இது கட்டுவதற்கு தோல், யாழ் இந்த வீணை யாழுக்குள்ள நரம்பு கருவி, கோரோசனை வாசனை திரவியங்களிலே ஒன்று உண்டு, கோரோசனை கடைகள்லையும் இருக்குது, அந்தெல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுப்பார். சிவபெருமானிடத்தில் ரொம்ப அன்பு பாருங்கள். பிறந்திருப்பது அந்த குலம், எந்த குலமானாலும் நாம் என்ன செய்யணும், பெருமானே என்னுடைய வினையினால் நீ எந்த குலத்தில் வேணாலும் பிறக்க வச்சுக்க. அதான் நாவுக்கரசர் போட்டார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே எந்த பிறவியினாலும் இருக்கணும். ஆனால் என்னது, ஒன்னைத்தான் வணங்கணும், நீ தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணத்தை எனக்கு தா அப்படின்னு வேண்டணும். ஏன்னா அங்கே நந்தனார் அதாங்க, கண்ணப்பர் வேடர் குலத்தான பிறந்தார், இவர் புலையர் குலத்தில் தான் பிறந்தார். பெருமானுக்கு அப்படி தொண்டு செய்வார். அவர் ஒரு நாள் என்ன செய்கிறார், திருப்புன்கூர் என்ற தலத்துக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உள்ள இனத்தவர்கள் திருக்கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது. நான் சொல்கிறது அப்போ அது விதி கிடையாது, குறிப்பிட்டவர்கள் தான் உள்ளே போகலாம். இவர் அந்த திருப்புன்கூருக்குள்ளே போகிற அந்த கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போது என்னென்னா அந்த கோயிலுக்கு போகிறாரு, இவர் வெளியே என்ன தானே கும்பிடுவார். நடுவில் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய நந்தி. ஐயோ பெருமானே, நான் இந்த குலத்தில் பிறந்துட்டனே, என்னைய உள்ளே வரவிட முடியலையே, உன்னை வழிபட முடியலையே, சரி வெளியிலிருந்து வழிபடலான்னு பார்த்தா இந்த நந்தி என்னை மறைக்கிறதே, நான் என்னப்பா செய்வேன். பெருமான் உடனே என்ன பண்ணாரோ அந்த நந்தியை விளக்கு. இப்போவும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சிவனுக்கு நேரம் நந்தி இருக்காது, பெரிய நந்தி இப்படி விலகி இருக்கும். திருப்புன்கூர் அந்த தலத்துக்கு போயிருப்பீங்க, இனிமேல் போனீங்கன்னா பாருங்கள், அந்த நந்தி விலகி பெருமானுக்கு காட்சி கொடுக்குறார். அப்போ அப்படி காட்சி கொடுத்து இவர் அங்கேருந்தே வழிபட்டுட்டு வர்றார். அந்த வழியாக போகிறவங்களாம் சிதம்பரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. இவருக்கு ஆசை, சிதம்பரத்துக்கு போய் பெருமானை தரிசிக்கணும், முடியலை, நாளைக்கு போவோம். அதனால தான் அவருக்கு பேர் திருநாளை போவார். நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகல, சரி பரவாயில்ல, சிந்தனையெல்லாம் என்ன இருக்குது, நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், பெருமானை வழிபட நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆர்வம் மிகுதியினால் போயிட்டார் சிதம்பரத்துக்கு, நடந்தே போயிட்டார். நடந்து அந்த ஆர்வத்தில் போயிட்டாரே தவிர அங்கே ஒரே வேள்வியிலே இருக்கின்ற அந்த புகைகள், அந்த வாசனை, வேத மந்திரம் ஒலியெல்லாம் கேட்குது. கேட்ட உடனே ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நாம் இந்த குலத்தில் பிறந்திருக்கிறோமே, இந்த சிதம்பர பெருமானை நாம் தரிசிக்க முடியுமா, ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக டெய்லி என்ன செய்வாராம், அந்த கோயிலை சுற்றி 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 வருவாராம். வெளியிலே புரண்டு புரண்டு அங்கே பிரச்சனை மாதிரி செய்வாராம். அப்படி ராத்திரி படுத்திருக்கும்போது பெருமான் அவர் கனவுல தோன்றி, இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக 5 நிமிஷத்தில் சொல்கிறேன், இதை வரியிலோடு சொல்லணும்னு நினச்சவன் இதை முடிக்கணும், இதை பாதியில் விடக்கூடாது. இன்றைக்கி 2 நாயனார் தான், இந்த 2 முழுசும் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த வரலாற்றை மட்டும் சொல்கிறேன். செய்திகளை நீங்கள் உள்வாங்கி படித்தீர்கள்னு சொன்னால் நந்தனாருடைய அந்த உருள்றது பிறல்றதை அப்படி கண்ணப்பரை விட அதிகமாக சொல்லுவார். உருண்டு பிறண்டு அழுது வரும்போது பெருமான் கனவுல தோன்றி, அப்பா நீ கவலைப்படாத, நாளைக்கு இவர் அங்கே இதே மாதிரி நீ இந்த அந்தணர் குலமாகவே மாறி என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்தணர்கள் கனவுல போய், என்னுடைய பக்தன் அங்கே நந்தன் இருக்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, எரி வளர்த்துங்க, அதாவது இந்த வேள்வி, இவர் உள்ளே போயிட்டு வர்றதுக்காக வேள்வி வளர்த்து அவனை உங்கள் மாக அடத்து என்னுடைய கோயிலுக்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். மறுநாள் காலையில் அந்தணர்கள் எல்லாம் வேள்வி வளர்க்கிறார்கள். நந்தனார் அது உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே வெளியில் வரும்போது பூணூல் குடுமி எல்லாம் வச்சு அந்தணர்கள் போலவே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாங்க, உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவர்கள் தான் உள்ளே போகணுங்கிற நியதி. உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பெருமான் இடத்துல போய் வழிபடுறது தான் தெரியுது தெற்கு வாசல்.
இன்றைக்கும் அந்த சிதம்பரத்தில் தெற்கு வாசலை அடைச்சே வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அவர் வந்த வழின்னு சொல்லி அடைச்சி வச்சுட்டாங்க. அவர் அந்த வழியாக வந்ததன் காரணனால அங்கே பெருமான் என்ன செய்கிறார், அங்கே போய் நிற்கிறதான் பார்க்குறாங்க. பெருமான் என்ன செய்து விடுகிறார், தன்னோடு கலந்து விடுகிறார். இப்போது பகுத்தறிவாளர்கள், பகுத்தறிவாளர்னு யார் சொல்கிறேன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, ஏன் சாமி நினச்சிருந்தா அப்படியே கூப்பிட்டுருக்கலாம்ல, இது எதுக்கு ஒரு தீ வளர்த்து அந்தணராக ஏன் மாற்றணும்? அப்போ என்னாச்சு, அவருக்கும் ஜாதி இருக்குடா, அவரும் அந்தணரை தான் உள்ளே விடுவார் என்று கேட்பார். சேக்கிழார் பதில் சொல்கிறார், அது அப்படி அல்ல. என்ன காரணம் தெரியுமா, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். எந்த ஆன்மா எதை வேண்டுதோ அதை நிறைவேற்றுறது தான் அவரோட வேலை. இவர் என்ன நினச்சாரு, பெருமானே நான் உள்ளே வர முடியலையே, உள்ளே வரணும்னு நினச்சிருந்தா உள்ளே கூப்பிட்டுருப்பாரு. நான் இந்த குலத்தில் பிறந்துட்டனே, எனக்கு இந்த குலம் அல்லவா தடையாக இருக்கிறது, நான் அந்த குலத்தில் பிறந்திருக்கணுமே நினைச்சதுனால அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக, இல்லைன்னா அவர் ஆத்மா சாந்தி அடைய அந்த ஆசையை காட்டி உள்ளே கூட்டி வைத்தார். இது எதை காட்டுதுன்னு சொன்னால், மதுரையிலே நீங்கள் போனீங்கன்னா தெரியும், மதுரையில் நடராஜ பெருமான் இப்படி இருக்க மாட்டார், கால் மாறி ஆடி இருக்கும். இந்த கால் அந்த பக்கமும் இந்த மாறி இருக்கும். ஏன்னா ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு அன்றைக்கி பாண்டிய மன்னன் என்ன செய்கிறானா, அமர்ந்து வழிபாடு செய்கிறான் நடராஜ பெருமான் பக்கத்தில். அவனுக்கு கண்ணப்பன் மாதிரி நல்ல தூய அன்பு. ஐயோ பெருமானே, காலங்காலமாக இந்த ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு ஆடுறையே, உனக்கு இந்த கால் வலிக்காதா அப்படின்னு அவன், இது சிலையாச்சே, இதுக்கு வலிக்குமா, நம்மளை மாதிரி அவருக்கு கருவி கரணங்களா, நாம் வச்சவள, அதெல்லாம் தெரியல. அன்புக்கு என்னது அன்பு வந்துருச்சுன்னா அங்கே ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது. அப்போது அந்த அன்புனால் இது கேட்ட உடனே பெருமான் என்ன பண்ணார், அவர் என்ன, என்னப்பா சொல்கிற, எனக்கு என்ன உன்ன மாதிரி கருவியா, கால் வலிக்கவா போது, அப்படிலாம் கேட்கல. அவன் நினைத்தான் என்று சொல்லி இந்த காலை மாற்றியாடு. அதே தான் மதுரையிலே வைகை பெருக்கெடுத்து ஓடுகிறது. மன்னன் என்ன செய்கிறான், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அந்த கரையை அடைக்க வேண்டும் என்று சொல்கிறான். மாணிக்க வாசகருக்காக அந்த வரலாறு. கரையை அடைக்கும் போது அங்கே பிட்டு விற்று வித்த வந்தி என்ற அந்த அவளுக்கு குழந்தெல்லாம் கிடையாது. அப்போ அவள் என்ன சொல்கிறா, ஐயோ எனக்கும் ஒரு மகன் இருந்தால் இந்த கடையை அடைப்பானே, எனக்கு யாருமே இல்லையே பெருமான் என்று வேண்டுகின்ற பொழுது அந்த வந்தியினுடைய வேண்டுதலுக்காக அவள் என்ன கேட்டிருக்கணும், என் பங்கு கரையை அடைக்கணும்னு நினச்சா பெருமான் நினச்ச கையிலே ஆசிரியதே அவர் இப்படி ஒரு கையை வச்சா கரை அடைச்சிருக்கும்ல, ஏன் செய்யலை? அவள் என்ன கேட்டா, எனக்கு அடைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கேட்டா, அதனால் ஒரு ஆளை அனுப்பி யார் யார் என்ன வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதலை பெருமான் கட்டாயம் நிறைவேற்றி தருவான். இது இவ்வளவு ஏங்க, எனக்கு ரொம்ப வருஷமாக சேக்கிழாரை சொல்லணும்னு சொல்லி ஒரு நான் ஒன்றும் போதா நாயன், இவர்களாவது அடியவர்கள், பெருமானுக்கென்று எந்த தொண்டுமோ அவர் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் எனக்கு இந்த வாய் இருக்குன்னு எனக்கு ஒரு பேராசை, சேக்கிழாரை அப்படி சொன்னாதான் நான் அப்படி, நல்ல வேளை இந்த ஐயாவின் மூலமாக 8 நாளாக சேக்கிழாரை படிப்பதற்கு பெருமான் அருளி செய்தார். எங்கள் ஊரில் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்குது. நாம் அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் துணைவர் ஒரு நாள் என்ன பெரிய பிரானே சொல்ல போகிறான்னு பெரிய பேனர்லாம் கட்டி நாள் ஒரு 100 பேர் வந்தாங்க. சரி இன்னையிலேருந்து சொல்ல போகிறேன், ரொம்ப சந்தோஷம், சேக்கிழாரை படிக்கலான்னு ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி 2 நாள் 100 பேர் இருந்தாங்க. 3ஆவது நாள் 5 பேர் இருந்தாங்க. 4ஆவது நாள் போகிறேன், நானும் சிவாச்சாரியாரும் தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக, ஐயோ பெருமானே சேக்கிழாரை படிக்க முடியலையே, இதை எனக்கு நானே படிக்கலாம், ஆனால் என் புத்தி அப்படிலாம் படிக்காது. வீட்டில் இப்படி சொல்லணும்னு சொன்னால் தான் படிக்கணும், எனக்குள்ள குறை. அப்புறம் நெல்லையப்பர் கோயில் 2-3 வருஷம் கழித்து நெல்லையப்பர் கோயிலில் அந்த பெருமான் நிறைவேற்றி தந்தான். அது கூட இப்படி வரலாறு இல்லாமல் அங்கே வகுப்பு பாட்டாக நடத்துவேன். மொத்த வரலாறையும் என்றைக்கு நாம் சொல்லணும், என்னைக்கு நினச்சனா இல்லையா, பெருமான் தந்தாரா இல்லையா? அப்போது அதான் வேண்டுவார், நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ கட்டாயம் அதை நின்று தருவான் என்பதை இங்கே காட்டுவதற்காகத்தான் அந்த நந்தனாரை எரியிலே மூழ்க வைத்து அந்தணராக வரவழைத்து தன்னோடு அந்த ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்பதை சேக்கிழார் பதிவு. நீங்கள் சேக்கிழாரை பார்த்தாதான் நீங்கள் கேட்குற உங்கள் குழந்தைங்களோ அல்லது பகுத்தறிவாதிகளோ கேட்கின்ற அத்தனை வினாக்களுக்கும் அதில் விட இருக்கிறது. அடுத்ததாக சண்டேஸ்வர நாயனார். இந்த சண்டேஸ்வர நாயனார்
சேஞ்சலூரிலே எச்சதத்தன் என்பவனுக்கு மகனாக பிறக்கிறார். அப்போ அவருக்கு பேர் விசார சருமர். இந்த சண்டேஸ்வர நாயனார்லாம் வரி வரியாக சொல்ல வேண்டிய ஒரு வரலாறு. தெரியாதனமா இந்த மொத்தத்தையும் விட்டு எடுத்திருந்துருக்கணும். சரி, திருவருள் வாய்க்கல, சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த விசார சருமர் 5 வயது ஆகும்போது, அப்போல்லாம் நான் சொன்ன குருகுலத்துக்கு தான் அனுப்புவாங்க. கலை பாடம் படிப்பதற்காக மாணவர்களோடு வெளியில் வர்றார். அந்தன சிறுவன் வெளியில் வரும்போது அங்கே பசுக்களை எல்லாம் மேய்க்கின்ற ஒருவன் பசுக்களை மேய்த்து கொண்டு வர்றான். அதில் ஒரு பசு கன்று சினையாக இருக்குது. அது நம்ம விலகி போகுது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு குச்சி வச்சு அடிக்கிறான். இவருக்கு பார்த்த உடனே பொறுக்கலை. ஐயோ, பசுவை இப்படி அடிக்கலாமா? இந்த பசு யார் தெரியுமா? இந்த பசுவினுடைய உடலில் தான் 33 கோடி தேவர்களும் இருக்கிறார்கள். இறைவனுக்கு வேண்டிய அந்த பஞ்ச கவ்வியங்களையும் தருகின்றது இந்த பசு தான். பால் வேறு எந்த இதுக்கும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பசு சாந்தமானது. பசுவினுடைய அதிபதியாக பெருமாள். ஒவ்வொரு இதுக்கும் தேவதை உண்டு, ஒவ்வொரு மிருகங்களுக்கும் தேவதை. பசுவிற்கு தேவதை சிவபெருமான். நீ இப்படி அடிக்கலாமா அன்னு அவனுக்கு போய் உபதேசம் பண்ணுறார். அவன் கேட்பான். அவன் உடனே சொன்னான், உனக்கு தெரியுமா, நீ பேசாமல் இரு. பசு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம், பேசாமல் போவியா? இந்த பசு மேய்க்கிறது கஷ்டமா? சரி, நாளையிலிருந்து இந்த தொழிலை நானே செய்கிறேன். யார் சொல்கிறது? அந்தனர். அவன் ரொம்ப நல்லதாக போச்சு. தொழில் மட்டும்தான் நீ செய்யணும், வருமானத்தை என்கிட்ட கொடுத்துடணும். சரிப்பா, மேய்ச்சல் தொழிலை நான் செய்கிறேன், உனக்குரிய வருமானத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசார சருமரே அந்த பசுக்கள் வைத்திருக்கின்ற அத்தனை பேர் வீடுகளுக்கும் சென்று உங்களுடைய பசுக்களை நாளையிலிருந்து நானே மேய்த்து கொண்டு வருவேன். அவங்களாம் பார்த்தாங்க, யார் மேய்ச்சா நமக்கு என்ன, வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லி சரி என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன செய்கிறாரு, மறுநாள்லேருந்து இந்த விசார சருமர் படிக்கலாம் போகலை. அங்கே சென்று அவர்களுடைய அந்த வீட்டிலலாம் போய் சொல்லிட்டார், உங்களுடைய பசுக்களை நானே மறுநாள்லேருந்து இவர் மேய்ச்சிட்டு போவாராம். இவர் மேய்க்கிறதையே ஒரு 10 பாட்டில் சொல்லுவார். எப்படி அந்த பசுக்களை கூட்டிகிட்டு போவாராம், அப்படி தடவி கொடுத்து புல் இருக்கிற இடமா பார்த்து பசுக்களுக்கு புல்லை கொடுத்து, அது புல் சாப்பிட்ட உடனே நீர் இருக்கிற இடமா பார்த்து தண்ணி குடிக்க வச்சு. பொதுவாக அந்த பசுமாடு என்ன செய்யணும், முதல்ல அவசர அவசரமாக சாப்பிட்ரும். அப்புறம் அது என்ன செய்யும், உட்கார்ந்து அசை போடும். அதுக்கு 4 இறைப்பை. அதான் அறிவியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியாது. இதை என்ன சொல்லுவாங்க, படிக்கிற மாணவர்களுக்கு இதை உதாரணம் காட்டுவாங்க. அந்த மாடு அசை போடுவதைப் போல வகுப்பிலே கேட்டவற்றை நீங்கள் வீட்டிலே வந்து சிந்திக்கணுமா. நாம் எங்கே சிந்திக்கிறோம்? அந்த காலத்தில் சொல்லி வச்சது. இப்போ தான் ஒரே மண்ணை உருதானே தட்டுறது. இப்படி உடனே அது வாமிட்டிங் சிஸ்டம் தானே கல்வி. நம்மளை மாதிரி ஏற்றிக்கிறதுலாம் கிடையாது. அப்போ அவன் என்ன செய்கிறான், வீடு அப்படி எல்லாம் விட்டு அந்த பசுக்கள்கிட்ட அன்பாக இருந்த உடனே இந்த பசுக்கள் எல்லாம் என்ன, முன்னை விட அதிகமான பால். ஒரு வீட்டில் ஒரு 5 லிட்டர் கொடுத்துச்சுன்னா இப்போ 10 லிட்டரு. ஏன், அன்புனால். இன்றைக்கும் பயிரும் சரி, மாடுகளும் சரி, நாம் என்ன அன்பு, அந்த எளிமையாக அந்த விலங்குகளை நம்மோடு பழக்கி விடலாம் என்பதை அங்கே காட்டுகிறார். நமக்கு ஈஸியாக படிஞ்சிரும். அதுக்கு பேரே என்ன சொல்லுவாங்க, டொமஸ்டிக் அனிமல், வீட்டில் வளர்க்குற விலங்கு. அப்போது என்ன செய்கிறான், மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த பசுவினுடைய மடுவிலேருந்து தானாகவே பால் சொரியுது. அவ்வளோ பால். யோசிச்சு பாருங்கள், இப்போ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அப்போ அப்படி சொரிஞ்சோடனே இவருக்கு முன்மையினோட தவத்தினால இவர் என்ன நினச்சாராம், சரி இந்த பாலெல்லாம் வீணாக போகிறதே, சரி இந்த பாலை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வோம். குழந்தைங்க விளையாடுற மாதிரி அவர் சிவலிங்கம் கோயில் கட்டி அந்த சிவன் மண்ணால் சிவலிங்கம் செய்து அந்த பசுவினுடைய அதிகப்படியான பால், அவங்க வீட்டில் ஒன்றும் குறையில்லை, அந்த பாலை கொண்டு வந்து அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சி தெய்வம் செய்வார். இதை ஒருத்தன் பார்த்துட்டான். யார், அந்த ஏற்கனவே உள்ளவன். இவன் நம்மளை மேய்க்க வேண்டான்னு சொல்லிட்டு இவன் அந்த பாலெல்லாம் கறந்து கொட்டி வீணாக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வீட்டில் போய் என்ன சொல்லிட்டான், உங்ககிட்டலாம் சொல்லிட்டு இந்த விசார சர்மை பசுக்களை மேய்க்க போனான் பார்த்தீங்களா, அவன் பாலெல்லாம் குறந்து மண்ணில் கொட்டுறான். அவனுக்கு அதானே தெரியும். அப்போ அவங்களாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பால் அதிகமாக வருது, அவன் என்ன செஞ்சா என்னன்னு நாம் நினைப்பனா. 7 லிட்ரு, 1 லிட்ரு 60 ரூபா, 7 லிட்ரு கடற்கடத்தில் இன்னும் 2 லிட்ரு வந்தால் இன்னும் 2 120 ரூபாய்க்கு விற்கலாமே தான் நினைப்போம். உடனே அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவனோட அப்பாவை கூப்பிட்டு வாங்கடா. செஞ்சது மகன், அப்பாவை கூப்பிட்டு வந்தான் எச்சதத்தன். அவன் வந்தான். என்ன உன் மகன்
பசுக்களை எல்லாம் நானே மேய்க்கிறேன் என்று சொல்லி வீடுகள் தோறும் கூட்டிக் கொண்டு வந்து இப்படி பாலை எல்லாம் கறந்து வீணாக கொட்டுகிறானே, இது நியாயமான்? அப்போ அவன் சொல்கிறான், சாமி எனக்கு இது ஒன்றும் தெரியாது, இந்த செய்தியை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், இது உண்மை என்று சொன்னால் என் மகனை நான் கண்டித்து வைக்கிறேன், இதற்கு நாளை உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் விசார சர்மர் என்ன செய்கிறார், எழுந்திருக்கிறாரு, எல்லாம் வீட்டில் உள்ள அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்துட்டு பசுக்களை ஓட்டி வருகிறார். இவன் பின்னாலே அவங்க அப்பா வர்றான், மறைஞ்சிருந்து வர்றான், அவருக்கு தெரியாது. அவன் அதே போல் போகிறான். பால் அதிகமாக சுரந்தோடனே மணலால் சிவலிங்கம் செஞ்சான். அந்த மண்ணி ஆற்றங்கரை, அது பக்கத்தில் சேஞ்சனூர் பக்கத்திலே ஓடுகின்ற ஆறுக்கு பேர் மண்ணி ஆற்றங்கரை இன்றும் இருக்கிறது. முருகப்பெருமான் வழிபட்ட சேஞ்சனூர் சிவந்த எனூர், அங்கேருந்து ஆறு கொண்டு வந்து மலர்களாம் கொண்டு வந்தோடனே பசுக்கள் தானாகவே பால் சுரந்து அது மேலே. இது வரைக்கும் அவன் மரத்து மேலே நின்று அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தார் இவன் செய்கிற வேலையெல்லாம். பாலை அந்த ஒரு மண்ணாலே ஒரு பானை செஞ்சு அதில் பால் வச்சுருக்கான். அது வரைக்கும் பார்த்தவர் மரத்துலேருந்து கீழே வர்றார். ஏடா நீ என்ன செய்கிற, பாலை குறைஞ்சுக்கு இப்படி பண்ணுறியே அப்படின்னு. அவன் காதில் அது ஏழலை. ஏன், நாம் அற்று நம் செயல் அற்ற பின் பெருமான். அவன் இப்போ எந்த நினைப்பில் இருக்கிறான், பெருமானினுடைய சிந்தனையில் இருக்கிறான். பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். இவன் சொல்கிற எந்த இகழ்வான மொழியும் அவனுக்கு திட்டுறான், எதுவுமே அவனுக்கு காதில் கேட்கலை. இவன் என்னடா நம்ம சொல்ல இவன் செஞ்சுட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பால், சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வைத்திருந்த பாலை காலால் தள்ளுறான். இதுவரைக்கும் எந்த செயலுமே தெரியாமல் இருந்தவன் தன்னுடைய பெருமானுக்கு வைத்திருந்த பாலை இடறுகிறான் தெரியுது, பார்க்குறான், தந்தைன்னு தெரியுது. ஆனால் சிவ அபச்சாரம் செய்கிறானேன்னு பக்கத்தில் அந்த பசு மேய்க்கிறதுக்காக ஒரு கோல் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த கோலை எடுத்து வீசுகிறான். அந்த கோலே மழுவாக மாறி அந்த தந்தையினுடைய 2 காலையும் வெட்டிடுது, கீழே விழுந்துடுறோம். ஏன், சிவ அபச்சாரம் தந்தைன்னு தெரிந்த போதும் கூட. அதான் சித்தியாரில் சொல்லுவார், அரணடிக்கு அன்பிலார் செய்த புண்ணியம் பாவமாகும், அரணடிக்கு அன்புடையார் செய்த பாவம் புண்ணியமாகும். நீங்கள் அதுக்காக பெருமான் மேலே வச்சுட்டு பாவம் செய்யலாம்னா பாவம் செய்ய மாட்டோம். பெருமானை வழிபட்டுட்டோன்னு சொன்னால் ஒழுக்கம் தன்னால் வந்துடும். இது அவனுக்கு வைத்திருந்த, அதனால் பெருமான் காட்சி கொடுக்கிறார். எனக்காக நன்பொருட்டு உன்னுடைய தந்தையின் காலை நீ வெட்டியதனால் இனி நானே உனக்கு தந்தை. சண்டேஸ்வரர் என்பது பதம். அப்போ அதனால தான் நீங்கள் கோயிலில் சிவவழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வச்சிருந்த அண்டர் பிராணம் தொண்டர் தமக்கு அதிபனமாக்கி அனைத்தும் நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக. பெருமானுக்கு வச்ச மாலை, பெருமானுக்கு வச்ச நெய்வேத்தியம் சண்டேஸ்வரர் கடைசியாக வழிபடுவாங்க சிவன் கோயிலில். அவருக்குள்ள அத்தனை, எனக்குள்ள அத்தனையும் உனக்கு உரியது, மகனாக உம்மை கொண்டோம், என் பொருட்டு செய்தனால் கீழே விழுந்த தந்தையும் எழுந்து முக்தி பெற்றதாக அங்கே சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாற்றிலே நமக்கு தெரிவிக்கிறார். ஆக இந்த மும்மையால் உலகாண்ட சருக்கத்திலே 6 நாயன்மார்களுடைய சின்ன சின்ன தொண்டாக இருந்தாலும் கூட அற்புதமாக அந்த நெறியிலே நின்று விடாது பிடித்து கொண்ட காரணத்தினால், சிந்தை ஒருபட்ட சிந்தை காரணத்தினால் இத்தனை நாளும் இதே போல 63 நாயன்மாருடைய வரலாற்றிலும் அதிலையும் கூட ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இவர்களையெல்லாம் நாம் அவருடைய வரலாற்றை சேக்கிழாரின் வழி நின்று படித்தோம் என்று சொன்னால் இந்த நாடு சேக்கிழார் சொன்னது போல வன்மை இல்லையோர் வளமை, கொடுமையே நடக்காது. இதையெல்லாம் நாம் கற்பது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர்களை உட்கார வைத்து, ஏன்னா எந்த தொலைக்காட்சின்னு காரணம் இதை காட்ட மாட்டான், அவன் கோடியில் தான் பெறலுவான். அப்போ நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அன்பு உண்டாயின் அதிலே விவேகம் உண்டாம். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், கூறுமின் ஈசனை, செய்மின் குற்றேவல், குளிர்மின் கண்கள், தேருமின் சித்தம், தெளிமின் சிவனை, செற்றம் வெறும் செருமின், ஆறுமின் வேட்கை, அருமின் அவலம், இவை வழியா ஏறுமின் வானத்து, இருமின் விருந்தோர் இமையவர்க்கு. ஒன்றுமே செய்ய வேண்டாம், பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க, நீங்கள் பெருமானுக்கு தொண்டு செய்யுங்க. அந்த பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுதே மனித நேயம், மனித பண்பு அத்தனையும் அங்கே அடங்கி வந்துவிடும் என்பதை அருளாளர்கள் காட்டினார்கள் என்று சொல்லி 8 நாட்களையும் அடியேனையும் நாய்க்கு தவிசிட்டு என்று மணிவாசகர் கூறுவது போல
நாய் சிவிகை ஒரு நாயை பந்தலில் ஏற்றி வைத்தது போல இங்கே ஏற்றி வைத்து இன்றைக்கு 2023 கழிந்து 2024 பெருமானின் திருவருளால் அடியெடுத்து வைக்கிறோம். நடந்தவை நடந்தவையாகட்டும், இனி நடப்பவை நல்லவையாகட்டும் என்று சொல்லி எது வந்தாலும் இன்பமாயினும் சரி துன்பமாயினும் சரி பெருமானே நீ தர வந்தது உன்னுடைய அருள், எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது அருள், எல்லாம் உனது செயலே என்றிருந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும் என்று சொல்லி ஏதோ அடியேனை கொண்டு பெருமான் செய்வைத்த இந்த நற்செயலுக்கு ஏதாவது சிறப்பிருக்கும் என்று நீங்கள் கருதினால் அது அடியேனுடைய பெருமானின் திருவருளுக்கும் குருவருளுக்கும் உரியதாகும் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு பேசின்னு இந்த அம்மாவை கூட்டு வந்து நாங்களும் 2 மணி நேரம் 8 நாள் 16 மணி நேரத்தை ஆக்கிட்டோமே என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் அது அடியேன் அறியாமையினால் செய்த பிழை இல்லையா? சிறியோர் செய்த பிழையெல்லாம் பெருப்பர் பெரியோர் என்ற அளவிலே சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை பாராட்டி பெருமானின் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி வருத்தத்தோடு விடைபெறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு கூட 10 நிமிஷம், அதுக்கப்புறம் பிரசாதம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பெற்று செல்லணும். இந்த சேர்லாம் இன்றைக்கி எடுத்தெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா அந்த வாடகை சேர்லாம் இருக்குது, அது கொடுக்கணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமது திருக்கோயிலின் சார்பாக பொன்னாடிகை திரு பத்மநாபன் அவர்கள், அதான் நித்திய ஆராதனை கைங்கரிய சபா சார்பாக திருவாளர் பத்மநாபன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நல்ல கைத்தட்டுங்கள. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி. இந்த நினைவு பரிசை ஸ்ரீமான் திருவாசகமணி அவர்கள் கொடுக்கின்றார்கள். அன்பு தொல்லை, அது அண்ணா முதல்ல வயது முதிர்வுனால அவளை முதல்ல விட்டுருவோம். பரவாயில்ல. ஆமாம், அது சேமம் முற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வாரீர் என்று நமது பாரதியார் முண்டாசு கவிஞர் சொன்னார். அவர்கள் சார்பாக நம்ம காந்திமதி அவர்கள் பொன்னாடை பொருத்துகின்றார்கள். தமிழ் முழக்க பேரவை சார்பாக தேசிய நல்லாசிரியர் முனைவர் தமிழ் முழக்க பேரவையினுடைய அமைப்பாளர் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை காந்திமதி அவர்கள் போர்த்தினார்கள். தமிழ் முழக்க பேரவையினுடைய துணைத் தலைவர் செல்வி காந்தியம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே 8 நாட்களும் உரையையும் பாடல்களும் பாடிய இசையாசிரியர் நவநீதகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தமிழ் முழக்கப் பிரிவின் சார்பாக அமைப்பாளர் தேசிய நல்லாட்சி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நிறைய கரகோஷத்துடன் கூப்பிடுறாங்க. கவிஞர் சுப்பையா அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நெல்லை மாவட்ட திருக்கோயிலுடைய கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர் நெல்லை கவிஞர் ஐயா சுப்பையா அவர்கள் சிறப்பு செய்து வருகிறார்கள். வரங்களா? அதாவது வாங்க, எனக்கு திடீர்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே இல்லையா? அண்ணா அவர்களுடைய பணிகளெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் சாதாரணம். நமது டாக்டர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி, இன்றைய தினம் இந்த ஹோட்டல் ஐரிஸின் சார்பாக லண்டன்
இருக்கக்கூடிய ராஜ் வைத்தியமாநிதி மற்றும் மீனா ராஜ், டாக்டர் மீனா ராஜ் அவர்களின் சார்பாக இந்த அவருடைய தாயார் பேச்சியம்மாளின் நினைவாக இந்த பெரிய புராணம் சொற்பொழிவை நல்ல முறையிலே நடத்தி தந்த கைங்கரியா சபையின் சார்ந்தவர்களுக்கும் மற்றும் பெரிய புராணத்தை நல்ல முறையாக நமக்கு அருளித்தந்த சங்கரவடிவு அம்மாள் அவர்களுக்கும் ராஜியின் சார்பாகவும் மீனாவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கைங்கரியா சபை சார்பாக அவர்களுக்கு வழங்க வேண்டி நாங்கள் சின்ன பரிசளிப்பை வழங்கிக் ஸ்ரீமான் பத்மநாபன் அவர்களுக்கு நினைவு பரிசு டாக்டர் அவர்கள் வழங்குகின்றார்கள். திரு ஜெயராமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒலி அமைத்து கொடுத்த, இப்போ நான் அழகாக பேசுகிறேன்னா எனக்கு பேசவே தெரியாது, உண்மையில் அதுதான் எனக்கு எடுத்து கொடுக்குற பூஸ்ட் பண்ணுறது ஒலி அமைப்பாளர் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகின்ற டாக்டர் அவர்கள், அவருடைய அதிபர் சிபி சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் கார்த்திக்கிட்டே கொடுத்துருவோம். கார்த்திக் அவங்க சமர்ப்பிச்சிருவார். வாங்க கார்த்திக். இந்த அருமையான ஊடகத்தை அப்படி எளிமையாக, இனிமையாக, நேர்மையாக அத்துணை பண்பும் உள்ள அண்ணா அவர்கள், பெயர் தெரியவில்லை, திருமுருகன் அவர்கள், திருப்புகளை பாட பாட வாய் மறக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் என்று சொல்வார்கள். பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக கோவிந்தராஜ பட்டாச்சாரியாருக்காக செயலாளர் அவர்கள் அந்த அவருக்குரிய பரிசை நமது பத்மநாபன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வேற அடியார் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா 8 நாள் பேசினது மிக விரைவாக ஓடிவிட்டது. அடியேனுக்கு தான் நிறைய நாள் கொடுத்து வைக்கல, இன்றைக்கி தான் வந்தேன். ஆனால் இது பெரிய புராணம் சொற்பொழிவுங்கிறத இன்னும் ஒரு 10 நாளாட்டாவது போட்டிருக்கலாம், குறைஞ்சது ஒரு 10 நாளாவது போட்டிருக்கலாம். இது மார்கழி மாதங்கிறனால எல்லோரும் ஒவ்வொரு கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய, இப்போ எனக்கெல்லாம் முருகன் கோயிலில் போய் வழிபாடு 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வழிபாடு. இங்கே வந்துட்டு உடனே அங்கே ஓட வேண்டும், திருப்பி வரக்குள்ளே எல்லாம். இன்றைக்கி அம்மாவுடைய சொற்பொழிவை கேட்டேன், மிகவும் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி அவர்கள் மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான சொற்பொழிவுகளை இந்த கலையரங்கத்தில், இந்த கலையரங்கத்துடைய ராசி எப்படின்னா, இதில் அவங்க ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா மறுபடியும் வரக்கூடியது இந்த கலையரங்கத்துடைய, கோபாலன் கலையரங்கத்துடைய சிறப்பு. அம்மா அடுத்தும் வருவார்கள் என்று எதிர்பார்த்து எல்லாம் வல்ல வேதநாராயணர் அழகியமன்னா ராஜகோபால சுவாமி அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து தேக ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த தொண்டினை மேன்மேலும் செய்ய வேண்டும் என்று அவருடைய திருவடியை வேண்டி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஹலோ. தேசிய நல்லாசிரியர் முனைவர் ஸ்ரீமான் செல்லப்பா அவர்கள் மேடைக்கு வரும்படியாக, கண்டிப்பாக வரும்படியாக உங்களை அழைக்கின்றோம். கொஞ்சம் கைத்தட்டுங்க, கரகோலி மைக் வாங்க. அண்ணா அவர்களை சொல்ல வேண்டுமென்றால், அதாவது பட்டி தொட்டியெல்லாம்
இந்த இசை முழங்குவது போல தமிழ் இசையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழுக்காக தமிழ் முழக்க பேரவையினுடைய அமைப்பாளராக இருந்து, அது மட்டுமல்ல தேசிய நல்லாசிரியர், கிட்டத்தட்ட ஒரு 6-7 எம்ஏ பட்டம். நான் படிக்கிறதெல்லாம் அண்ணாவே படிச்சுக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல அண்ணாவினுடைய ஸ்டூடெண்ட்டு நான் என்று சொல்லி நமது ஸ்ரீமான் திருவாசகமணி சார் அவர்கள் இந்த அன்பளிப்பை உங்களுக்கு வழங்குகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் எதுவும் பேசணுமா? நமது நித்திய ஆராதனை கைங்கரிய சபா சார்பாக நல்ல ஒரு ஒத்துழைப்பும் அனைத்தையும் தந்த திரு பாஸ்கர் அவர்களை மேடை கலைக்கிறேன். இபிஎஃப் பாஸ்கர். நன்றி. அவருக்குரிய பத்மநாபன் அவர்களிடம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவினுடைய மாணவி தனலட்சுமி அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். அம்மா என்னையும் கொஞ்சம் படிக்க வரலாமா? நான் பீஸ்லாம் தர முடியாது, பார்த்து தான் எழுதுவேன். என்ன, எனக்கு படிப்பு நிறைய கிடையாது, ஏதாவது பார்த்து தான் எழுதுவேன். வேற எதுவும் சொல்லணுமா? ஹலோ, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டினவர் திரு வரராஜ் அவர்கள். யூகேயில் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இங்கே சபாவை தொடர்பு கொண்டு எப்போ கிடைக்கும், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், நான் பேனர் கட்டணும், அங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒரு அதிகப்படியான, அதாவது ரொம்ப ஒரு ஆர்வம், அது மாதிரி நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உந்துதல் அவருக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒருக்கா என்கிட்ட பேசுவார். என்னாச்சு, இந்த இருக்குது, இங்கே இருக்குது. நான் ஆரம்பத்தில் நான் கலந்துக்கிட முடியல, இன்றைக்கு நிறைவு பண்ணும்போது வெளியூர்லேருந்து கலந்துக்கிட்டேன். மிக்க நன்றி. அதே நேரத்தில் அவர் இவ்வளோ ஒரு சிறப்பு செய்து அவர் வெளியூரில் இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு அமைப்பையும் அமைக்கிறதுக்கு துணை இருந்த அனைவருக்கும் அவர் சார்பாகவும் எங்களுடைய கைங்கரிய சார்பாகவும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவர்கள் விரும்பினால் நம்ம கலையரங்கம் ஃப்ரீயாக தான் இருக்குது. டேட் அவங்க கேட்டாங்கன்னா அந்த டேட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே நாங்கள் கலையரங்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். எங்கள் கைவசம் இருந்த ஒரு 100 சேர் கொடுத்துருக்குறோம். மீதியெல்லாம் வெளியில் வாடகைக்கு எடுத்துருக்கோம். மற்ற அமைப்புகள் எல்லாமே அவங்க அமைப்பாளர்கள் அது பண்ணி கொடுத்தவங்களுடைய பொறுப்பில் கொடுத்துருக்குறோம். இது மாதிரி எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் நடத்தலாம். அது நாங்கள் எப்போவும் தயாராக இருக்கோங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு 2 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர், திருநெல்வேலி மட்டும் இல்லை, தூத்துக்குடி, மதுரை, நாகர்கோயில், அவர் சிறுநீரகத்துறையில் பேராசிரியராக இருக்கின்றார்கள். அவர் தான் நிறைய காரணம். முதல்ல அதாவது பிள்ளையார் சொல்லி என்று சொன்னாலே அண்ணா தான். அழகாக சொல்லலாம். அதாவது இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர்களுடைய, அதாவது பின்னால் இருந்து பின்னணியாக இருந்து அந்த சிறப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ நல்ல கரகொலி. 10வது கைத்தட்டிய 10.5 பேருக்கு நன்றி. சரி, வேறு எதுவும் வேறு எதாவது? உங்களுக்கு அருமையான பிரசாதம் இருக்குது, இதை வாங்கிக்கிடுங்க. அது மட்டுமல்ல, தாழ்ச்சடையும் நீன்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூலரவும் பொன்னானும் தோன்றும் மால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு 2 உருவும் ஒன்றாய் இசைந்து. இதுக்கு நான் விளக்கம் ரொம்பவே சொல்ல வேண்டாம். அரியும் சிவனும் ஒன்று. அவரே ஆணாக இருக்கிறார், பெண்ணாக இருக்கிறார், அந்த 2 பாலிலும் இல்லாமலும் இருக்கின்றார். ஏன்னா அவர்தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி இருக்கின்றார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலன் அருளிலன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று சொன்னது போன்ற
அந்த பணுவல்கள், பக்தி பாடல்கள், பாசரங்களை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். இந்த அம்மையார் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க, அதையும் போய் நீங்கள் படிங்க. படிக்க படிக்க பழக பழக வரும் இசை போல தினம் படிக்க படிக்க வரும் கவி. அதே மாதிரி எல்லாரும் வந்திருந்து சிறப்பித்தமைக்கு உங்கள் அனைவரும் எல்லாருடைய சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டம் தீண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. நான் ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, அம்மையார் நமது பேச்சியம்மாள் என்ற கல்யாணி அவர்கள் தினமும் நமது ராஜகோபாலசாமி திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து அந்த பகவான் மேலே ஒரு தனி பற்று, அதாவது சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாதது, அந்த அளவுக்கு பகவான் மேலே ஒரு தனி பற்று. அவருடைய கணவர் இருக்கிறாங்களா, அவங்க பேரே வைத்த மா நிதி பெருமாள். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்கள் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு சொன்ன மாதிரி இந்த திருக்கோளூருடைய பெருமாள் பேர் அவருடைய நாமம். அவர் லண்டனில் இருந்து நம்ம நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர்கள் குடும்பத்தார் எல்லாரும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாராத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், ஒரு கோணாத கோலம், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் கொண்டு துய்யனின் பாதத்தின் அன்பும் கொண்டு புதிய தொண்டருடனும் நீங்கள் கூட்டு காண வேண்டும் என்று சொல்லி இனி பிரசாதம் வழங்கப்படுகிறது. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.